Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2026 prepare ஆயிட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு விஷன் 1000 மிஷன் 100 2.1 இனிஷியேட்டிவை கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் எவ்ரி வீக் பார்த்தோம்னா நம்ம நடத்தக்கூடிய டெஸ்ட் சீரீஸோடு அலைன் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய PYQ தீம்ஸை எடுத்து ஸோ அந்த தீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை 4 வீடியோஸ் மூலிமா டிஸ்கஸ் பண்ணி ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸும் அது ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சையுமே எவ்ரி வீக் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் என்விரான்மெண்ட்டோடைய செகண்ட் செஷன் தான் இது. ஸோ ஏற்கனவே ஈகோசிஸ்டம் அண்ட் ஈகாலஜி ரிலேட்டடான பேசிக் கான்செப்சுவல் விஷயங்களை ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதனோட எக்ஸ்டென்ஷனாக ஸோ அதனுடைய சப்சிக்வெண்ட்டான டாபிக்ஸும் ஸோ அந்த ஈகோசிஸ்டம் பேசிக்ஸ்னுடைய காம்பனன்ட்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக விஷயமா இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், ஓகேவா? ஸோ ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், தென் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், தென் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸான மேங்க்ரோவ்ஸு, கோரல் ரீஃப்ஸு, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த செஷனில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ நமக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு தென் ஃபைனலாக அந்த கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், ஓகேவா? ஸோ பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், ஓகேவா? ஸோ பயாலாஜிக்கல் காம்பனன்ட்ஸ்னுடைய ரோலும் ஜியோ மார்ஃபாலஜிக்கல் அல்லது ஜியலாஜிக்கல் காம்பனன்ட்ஸோடைய ரோலும் சேர்ந்து எந்தெந்த வகையில் இந்த சேஞ்சஸை எர்த்தோட சர்ஃபேஸில் நடத்திக்கிட்டே இருக்குது, அது எத்தனை சைக்கிள்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம், ஒவ்வொரு சைக்கிளையும் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, ஸோ அதுக்கும் ஈகோசிஸ்டம்னு வரப்போகும்போதே பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸுக்கும் என்ன சம்மந்தன்றது தான் ஹோலிஸ்டிக்காக இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அதில் 2011 கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி above add கார்பன் டை ஆக்சைடு டு தி கார்பன் சைக்கிள் ஆன் தி எர்த், ஓகேவா? ஸோ இப்போ கார்பனை மட்டும் தனியாக வச்சு அந்த கார்பன் சைக்கிளில் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கார்பன் சைக்கிளில் கார்பன் டை ஆக்சைடை ஆட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், டீகே ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், வல்கானிக் ஆக்ஷன், இந்த 4 விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தென் 2014 அதே கொஷின் அதே ஆப்ஷன் திரும்ப அதே ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆட்ஸ் ஆர் ஆட் கார்பன் டை ஆக்சைடு டு தி கார்பன் சைக்கிள் ஆன் தி பிளானட் எர்த், த சேம் வல்கானிக் ஆக்ஷன், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், டீகே ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ இதில் எதெல்லாம் கார்பன் சைக்கிளில் கார்பன் டை ஆக்சைடை ஆட் பண்ணோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தென் 2013 கேட்ட இந்த கொஷின், ஓகேவா? அந்த 2 கொஷினும் நமக்கு கார்பன் சைக்கிள் அடிப்படையாக வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது நைட்ரஜன் சைக்கிள், ஓகேவா? நைட்ரஜன் சைக்கிளில் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆட்ஸ் ஆர் ஆட் நைட்ரஜன் டு தி சாயில், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரியா பை அனிமல்ஸ், பேர்னிங் ஆஃப் கோல் பை மேன், டெத் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ இதில் இந்த 3 ஆக்டிவிட்டியில் எதெல்லாம் சாயிலில் நைட்ரஜனை ஆட் பண்ணோம் அப்படி முன்னாடி கார்பன் சைக்கிள்னு காமனாக கேட்டிருந்தாங்க. இதில் நைட்ரஜன் சைக்கிள்குள்ளார எஸ்பெஷலி சாயிலில் எதெல்லாம் நைட்ரஜன் ஆட் பண்ணுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க, ஓகேவா? தென் 2019 கேட்ட இந்த கொஷின் பாருங்கள். அக்ரிகல்ச்சுரல் சாயில்ஸ் ரிலீஸ் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் இன்டு தி என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சுரல் அதாவது கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், கிராப்பிங் நடக்கக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் மூலிமா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் என்விரான்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. தென் கேட்டில் ரிலீஸ் அமோனியா இன்டு தி என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ கால்நடைகள் அமோனியாவை என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுதா? பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி ரிலீசஸ் ரியாக்டிவ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இன்டு தி என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நைட்ரஜனுடைய காம்பனன்ட்ஸு என்விரான்மெண்ட்டில் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் மூலிமா அல்லது எந்தெந்த ஆர்கானிசம் மூலிமா ஆட் ஆகுது, மாடிஃபை ஆகுது அல்லது அப்சர்வ் பண்ணப்படுது இப்படின்ற அந்த என்டையர் நைட்ரஜன் சைக்கிளுக்கான நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. இப்போ அதே கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் 2024 அந்த நைட்ரஜன் சைக்கிள்குள்ளாக இருக்கக்கூடிய ப்ராசஸஸை வச்சு இந்த கேள்வி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நைட்ரஜன் சைக்கிள் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மீடியேட்டட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். பயோஜியோன்னு பார்த்தோமா, மைக்ரோ ஆர்கானிசம் மீடியேட்டட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் அக்வாட்டிக் அண்ட் சாயில் என்விரான்மெண்ட்ஸ். In this context, consider the following statements.
ஓகேவா? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ammonia to nitrite. Nitrification process causes reduction of nitrates and to nitrogen dioxide, followed by recycling of nitrogen to the atmosphere. Then மூணாவது statement, denitrification converts molecular nitrogen into a fixed form as an organic nitrogen. அப்போ மூணு different processes that are happening within the nitrogen cycle குள்ளார இருக்கிறத சொல்லி இந்த மூணு ப்ராசஸுமே ரைட்டான வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நைட்ரஜன் சைக்கிளில் இருந்து கண்டினியூஸாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது, கார்பன் சைக்கிளில் இருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த காம்பனண்ட்டும் நைட்ரஜன் சைக்கிளில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். ரைசோபியம் இஸ் அ பெஸ்டிசைடா, பயோபெஸ்டிசைடா, பயோஃபர்டிலைசரா, பயோஹெர்பிசைடா, மைக்கோஹெர்பிசைடா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் இந்த கொஷின் பார்ப்போம். 2021 சிவில் சர்வீசஸில் கேட்ட கொஷினு. In case of which one of the following biogeochemical cycles the weathering of rocks is the main source of release of nutrient to enter the cycle? 4 சைக்கிளையுமே கொடுத்துருக்காங்க. கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஃபாஸ்பரஸ் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிளில் இதில் எது வெதரிங் ஆஃப் ராக்குனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காம்போனண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. தென் அதனோட எக்ஸ்டென்ஷனாக அதே மாதிரி 4 ஆப்ஷன் கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் 2025 கேட்டிருக்காங்க. Which one of the following biogeochemical cycles is sedimentary in nature? ஓகேவா? ஸோ செடிமெண்ட்ரினா வித்தின் தி சாயில், அட்மாஸ்பியருக்கு போகாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? கார்பன் சைக்கிளா, நைட்ரஜன் சைக்கிளா, ஆக்சிஜன் சைக்கிளா, ஃபாஸ்பரஸ் சைக்கிளா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எகெயின் அண்ட் அகெயின் நமக்கு எல்லா சைக்கிள்ஸ்லேருந்தும், அதாவது கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஃபாஸ்பரஸ் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், இந்த எல்லா சைக்கிளில் இருந்தும் கொஷின்ஸ் ரெப்படேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு சைக்கிள்லையுமே என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, அந்த ப்ராசஸினுடைய அடிப்படையில் எங்கெல்லாம் ஆட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் அதாவது ரிமூவ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணப்படுது, எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணப்படுது, இதனுடைய கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. அப்போ இருக்கிறதுலே பேசிக்கானது என்னது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய கார்பன் சைக்கிள். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே எவல்யூஷன் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்லேயே பார்த்துருந்தோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு in our atmosphere is released through the volcanic outgassing என்றதை நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? இப்போ volcanic outgassing இதன் மூலியமாக தான் கார்பன் டை ஆக்சைடே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பரு, இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வில் பி ரிலீஸ்ட் இன் டு அவர் அட்மாஸ்பியர். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்ன்னு சொல்கிறோமா, பீட்டு, கோல், ஆயில், இந்த மாதிரியான ஃபாசில் ஃபியூவல்ஸு அதை எடுத்து எனர்ஜி ஜெனரேஷன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ண போகும்போது அந்த ஃபாசில்ஸ் ஃபியூவல்ஸை பேர்ன் பண்ண போகும்போது தட் வில் ரிலீஸ் தி கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அதுவும் ரிலீசஸ் தி கார்பன் டை ஆக்சைடு இன் டு தி அட்மாஸ்பியர். ஓகேவா? தென் நம்மளுடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது, ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ஆஸ்பெக்ட் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்சர்வ்டு. இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஸ் வெல் அஸ் phytoplankton. Photosynthesis done by both terrestrial primary producers and aquatic primary producers, that is nothing but phytoplankton. நம்ம போன வீடியோஸில் தான் எதெல்லாம் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸாக எந்தெந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்குன்றது டீட்டெயிலிங்காகவே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ்ஸு வாட்டரு ப்ளஸ்ஸு சன்லைட்டு, இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலிமா கார்பன் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர், அப்சர்வ்டு பை தி பிளான்ட்ஸ். ஓகேவா? தென் அதே தான் டயாட்டம்ஸு, இந்த மாதிரி டயாட்டம்ஸு கோரல்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜூசாந்தலேஸு, இந்த மாதிரியான மரீன் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் ஹூ கேன் கிரியேட் தேர் ஓன் ஃபுட்டு is also absorbing the carbon dioxide from the atmosphere. அதனால தான் oceans acts as carbon sinkனே நம்ம சொல்லுவோம். கரெக்டா? கார்பன் சிங்க்னே சொல்லுவோம். அப்போ இந்த ப்ராசஸஸ் மூலியமா கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் இன் டு தி லேண்ட் ஆஸ் வெல் அஸ் ஓஷன்ஸ். ஓகே, இப்போ
அடுத்தது இந்த பிளான்ஸோ அல்லது அனிமல்ஸோ எனி லிவிங் பீயிங் ஷுட் ஹவ் கார்பன் வித் இட் செல்ஃப். ஒரு லிவிங் பீயிங்கோட அடிப்படை என்னது? கார்பன். ஒரு லிவிங் பீயிங்கோட ஏஜை நம்ம செக் பண்ணுறதுக்கே கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலியமாக தான் போவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லிவிங் பீயிங்காக இருந்தாலும் அது இறந்ததுக்கப்புறம் இட் வில் பி டீகம்போஸ்டு, கரெக்டாக? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீகம்போஸ் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். பாக்டீரியா அண்டு ஃபங்கை are the major decomposers. So அப்போ இந்த major decomposers உடைய வேலையே என்னது? Breaking down the organic matter, complex organic matter into simpler inorganic molecules வரும். அதில் கார்பன் டை ஆக்சைடு மற்றது எல்லாமே ரிலீஸ் பண்ணப்படும். அப்போ டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி மூலியமாக நமக்கு எகைன் it will be converted into another form of fossil fuels. இந்த fossil fuels again will be converted into when it is combustion, when it is involved in the action of combustion, it will be released into the atmosphere. ஓகேவா? இப்போ இதில் அனிமல்ஸ்னுடைய ரெஸ்பிரேஷனோ அனிமல்ஸோ அல்லது ஹியூமன்ஸினுடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ன்றது என்னது? அப்சார்பிங் ஆக்சிஜனாக அப்சார்ப் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு வில் பி ரிலீஸ்டு. ஓகேவா? அனிமல் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி தான் பிளான்ட் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். பிளான்ட்டோடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ன்றது என்னது? பிரேக்கிங் ஆஃப் குளுக்கோஸ் that will result in releasing of carbon dioxide. அப்போ respiration by both animal and plant releasing carbon dioxide to the atmosphere. soil இதில் இருக்கக்கூடிய microorganisms is absorbing the carbon dioxide. photosynthetic organisms, plants or other primary producers are absorbing the oxygen. Phytoplanktons are absorbing the oxygen. So இந்த மாதிரி தான் absorbing the carbon dioxide. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு எந்தெந்த வகையில் அப்சார்ப் பண்ணப்படுது, எந்தெந்த வகையில் ரிலீஸ் பண்ணப்படுது, இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறத தான் நம்ம வந்து கார்பன் சைக்கிள்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ கார்பன் சைக்கிளில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டியாக ரெஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டியாக எதை சொல்கிறாங்க, அது மூலிமா ஆட் பண்ணப்படுதா, ரிலீஸ் அப்சர்வ் பண்ணப்படுதா, இப்படின்ற டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் கார்பன் சைக்கிளோடைய பேசிக்ஸ். அப்போ இதே மாதிரி தான் நமக்கு இன்னொரு முக்கியமான சைக்கிள் என்னதுன்னா ஃபாஸ்பரஸ் சைக்கிள். இப்போ இந்த ஃபாஸ்பரஸ் சைக்கிளோட யூனிக்னஸ் என்னென்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி செடிமெண்ட்ரி இன் நேச்சர். ஓகேவா? ஏன்னா இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி ஆஃப் தி ஃபார்ம். ஃபாஸ்பரஸை எந்த ஃபார்ம்லேயுமே அட்மாஸ்பியருக்கு போகாது. அது லேண்ட்லேயும் ஓஷன்ஸ்லேயும் செடிமெண்ட்ரி நேச்சர்லேயே முடிஞ்சிடும். செடிமெண்ட்ரி நேச்சர், கம்ப்ளீட்லி செடிமெண்ட்ரி இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த வகையில் எல்லாத்துலேயுமே இப்போது எனி ராக்ஸு விச் ஆர் ஹேவிங் ஃபாஸ்பரஸ் ஆசிட்ஸ் மாலிகுல்ஸாக இருக்க போகும்போது எரோஷனல் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக ஃபாஸ்பேட்ஸ் வில் பி ரிலீஸ்டு. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ஷன், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலிமா ஃபாஸ்பேட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். தென் வந்து பார்த்தோம்னா இப்போது சாயிலில் அல்லது ராக்கில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட்ஸு அல்லது ஃபாஸ்பரஸு எந்தெந்த ஃபார்மில் ரிலீஸ் பண்ணப்படுதோ அந்த ரிலீஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அப்சர்வும் பண்ணுமா? எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுன்னு பார்த்தோம்னா பிளான்ஸு டேக்கிங் தி ஃபாஸ்பேட்ஸ். ஏன்னா ஃபாஸ்பேட்ஸ் ஆர் ஆக்டிங் ஆஸ் அ ஃபெர்டிலைசர். நம்ம ஃபெர்டிலைசர்னாலே நார்மலாக என்ன சொல்லுவோம்? நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சொல்லுவோமா? ஸோ அப்போது ஃபாஸ்பேட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அ ஃபெர்டிலைசர்ஸ் பை தி பிளான்ட்ஸு. இந்த ஃபெர்டிலைசர்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய, இந்த ஃபாஸ்பேட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வேலையத்துல தான் ஃபங்கை ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம பார்த்துருந்தோமா? ரைட்டா? ஃபங்கைஸ் இன் தி ரூட் நோட்யூல்ஸ் ஹெல்ப் பண்ணுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே சமயத்தில் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் அது இறந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட்ஸு வில் பி ரிலீஸ்டு பை தி ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஓகேவா? ஸோ அப்போது ஃபாஸ்பேட்ஸு வித்தின் தி ராக்ஸு அண்ட் வித்தின் தி அனிமல்ஸு ஒன்ஸ் இட் இஸ் ரிலீஸ்ட் ஆக போகும்போது அந்த ஃபாஸ்பேட்ஸை பிளான்ஸோ அல்லது அதர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸோ will be taking it as a fertilizers for their growth. ஓகேவா? ஸோ அதை தவிர்த்துட்டு மற்றபடி ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னால இருக்கக்கூடிய ரிமைனிங் ஃபாஸ்பேட்ஸு when it is entering into the
aquatic ecosystems. ஓகேவா? ஸோ அங்கே போகும்போது அது டிசால்வ்டு ஃபாஸ்பேட்ஸாக வரும். ஓகேவா? அப்போ இங்கேயும் என்ன நடக்குது? இங்கே எப்படி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அந்த ஃபாஸ்பேட்ஸை எடுத்துக்கிச்சோ அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ப்ரொடியூசர்ஸும் தே வில் டேக் இட் ஆஸ் அ ஃபோட்டோசிந்தட்டிக் காம்போனண்ட்டாக எடுத்துக்கொள்ள. ஸோ அப்டேக் பை ஆல்கே அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அப்புறம் அதை சாப்பிடக்கூடிய அதர் செகண்டரி கன்சியூமர்ஸ், நம்ம பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுட் செயினில் போன செஷனில் பார்த்துருந்தோமோ. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இந்த ஃபாஸ்பேட்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு டு அதர் ஆர்கானிசம்ஸ் வித்தின் தி ட்ராபிக் லெவல்ஸ் ஆஃப் தி ஃபுட் செயின்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய மரீன் ஆர்கானிசம்ஸு ஒன்ஸ் இட் பிகம்ஸ் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டராக போகும்போது அகெயின் டீகம்போசிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் ஃபைனலாக அது செடிமெண்டேஷனாக நடக்கும். ஓகேவா? ஸோ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி, மரீன் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வித்தின் தி லேண்டுக்குள்ளாரே நடந்து முடிஞ்சிடக்கூடிய கம்ப்ளீட் செடிமெண்ட்ரி சைக்கிளாக தான் நம்ம ஃபாஸ்பரஸ் சைக்கிளை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஈவன் கோஸ்டலில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லையுமே ஃபாஸ்பேட் ஆஸ் அ மினரலாகவும் ஃபாஸ்பேட் ஆஸ் அ ஃபெர்டிலைசராகவும் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய காம்பனண்ட்டாக இருக்கும். அந்த ஃபாஸ்பேட்ஸ் த்ரூ வெதரிங் ஆக்டிவிட்டி மூலியமாகவும் நடக்கலாம், டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி மூலியமாகவும் நடக்கலாம், ஆர் எனி மினரலைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவும் கிரியேட் ஆகலாம். ஓகேவா? பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி செடிமெண்ட்ரி இன் நேச்சர். ஓகேவா? தென் அடுத்தது இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் சல்ஃபர். ஓகேவா? சல்ஃபர் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க, பட் சல்ஃபர்னால் கிரியேட் ஆகக்கூடியது ஆசிட் ரெயின்ஸை நிறைய முறை கேட்டிருக்காங்க. இப்போ சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் அகெயின் சல்ஃபர் இஸ் அகெயின் ரிலீஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் ஃப்ரம் தி வல்கானிக் எரப்ஷன்ஸ். அதே மாதிரி கோல் கம்பஷன்ஸ் நம்மளுடைய தெர்மல் பவர் பிளான்ஸில் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மொனாக்சைடு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ ரிலீஸ்டு ஃப்ரம் தி ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஃபாசில் ஃபியூவல்ஸு இன் எனி கேஸ் இட் வில் பி ரிலீஸ்டு. அதே மாதிரி ஹைட்ரோதர்மல் வென்ட்ஸ்ன்னு சொல்லுவோமோ, அந்த ஹைட்ரோதர்மல் வென்ட்ஸில் இருந்தும் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது சல்ஃபேட்ஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபேட்ஸ் இஸ் ரிலீஸ்டு இன் டு தி அட்மாஸ்பியர். ஓகேவா? இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் along with the nitrogen oxides, ஓகேவா? sulfur dioxide along with the nitrogen oxides will result in the form of acid rains. So அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அதர் நைட்ரஜன் ஆக்சைட்ஸும் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் சேர்ந்து தான் நமக்கு ஆசிட் ரெயினாக திரும்ப எகெயின் இட் வில் பி கம்மிங் பேக் டு தி லேண்டு. ஓகேவா? ஸோ எப்படி சல்ஃபர் ஃபாஸ்பேட்ஸு கார்பனு ஆஸ் அ மினரல் காம்போனன்ட்ஸாக பிளான்ட்ஸு அப்டேக் பண்ணிக்கிச்சோ, ஸோ அதே மாதிரி தான் சல்ஃபேட்ஸ் இன் தி சாயில்ஸ், சல்ஃபேட்ஸ் இன் தி சாயில்ஸ் இஸ் ஆல்சோ டேக்கன் அப் பை தி பிளான்ட். ஓகேவா? ஸோ ஒன்ஸு அதே சல்ஃபேட்ஸு ரிவரோடைய ரன் ஆஃப் மூலியமாக, ரைட்டா, ரிவரோடைய ரன் ஆஃப் மூலியமாக நமக்கு ஓஷனுக்குள்ளாரையோ அல்லது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்குள்ளார போணுச்சுன்னா தட் சல்ஃபேட்ஸ் இஸ் ஆல்சோ டேக்கன் அப் பை தி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் வித்தின் தி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். ஸோ இங்கே சல்ஃபேட்ஸ், ஃபாஸ்பேட்ஸு, சல்ஃபேட்ஸு இது எல்லாமே ஆஸ் அ மினரல் காம்போனண்ட்டாக பிரைமரி ப்ரொடியூசர்ஸு தன்னுடைய ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிக்காக எடுத்துக்கும். ஒன்ஸ் அந்த ஆர்கானிசம்ஸ் டெட் அண்ட் டீகேவாக மாறிடுச்சுன்னா தட் வில் அகெயின் பி ரிலீஸ்டு பை தி ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஓகேவா? அந்த டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டியை பண்ணுறது தான் யார்? அகெயின் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஸோ இது நம்ம அந்த ரோலை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டீகம்போசர்ஸோடைய ரோலை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு இந்த என்டையர் சைக்கிளுடைய ஃபங்க்ஷனிங்கை நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி சல்ஃபரும் இன் செடிமெண்ட்ரி ஆக்டிவிட்டிலையும் இருக்கும், அதே சமயத்தில் இன் தி அட்மாஸ்பரிக் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகும், ஆஸ் லைக் தட் ஆஃப் கார்பன் சைக்கிள். ஸோ சல்ஃபர் சைக்கிளும் கார்பன் சைக்கிளும் இஸ் போத் செடிமெண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் அட்மாஸ்பரிக் சைக்கிளிக் இன் நேச்சர். அதே ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெரி செடிமெண்ட்ரி நேச்சர் மட்டும்தான். ஸோ இதனுடைய அதர் லார்ஜர் ஃபார்ம் தான் நமக்கு நைட்ரஜன் சைக்கிள், ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்கிள். ஓகேவா? ஸோ நமக்கே தெரியும் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்க 78% ஆஃப் அட்மாஸ்பியரிக் கேஸஸில் இருக்கிறது எதுனா நம்மளுடைய நைட்ரஜன் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை டைரெக்டாக பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னால பிளான்ட்னால எடுத்துக்க முடியாது. அப்போ டைரெக்டாக அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் எடுத்துக்க முடியாத பட்சத்தில் தட் நைட்ரஜன் வில் பி கன்வெர்டட் இன்டு சம் அதர் ஃபார்ம் and that form will be taken up by the plants. Phosphates, sulfates எப்படி plants எடுத்துக்கிச்சோ அதே மாதிரி நைட்ரேட்ஸாக இருந்தால் மட்டும் தான் அதனால் எடுத்துக்க முடியும். அந்த நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் இஸ் வித்தின் தி நைட்ரஜன் சைக்கிள்.
இப்போ நைட்ரஜன் சைக்கிள் நம்ம கொஞ்சம் ப்ராடராக புரிஞ்சுக்கணும். எகெயின் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அதே வல்கானிக் eruptionsல இருந்து அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன்ஸ் வில் பி ரிலீஸ்டு. ஓகேவா? தென் ஈவன் ஃபாசில் ஃபியூவல் கம்பஷன்ஸ்ல இருந்தும் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அண்ட் டயாக்சைட்ஸ் வில் பி ரிலீஸ்ட் இன் டு தி அட்மாஸ்பியர். அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சம்டைம்ஸ் த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் லைட்னிங் ஆக்டிவிட்டி மூலியமா டைரக்டாகவே திஸ் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் வில் பி கன்வெர்டட் இன் டு அமோனியா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய N2 நைட்ரஜன் வந்து NH3 அமோனியா கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகிறது டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் மூலிமா கன்வெர்ட் ஆகும். டைரக்டாகவே லைட்னிங் ஆக்டிவிட்டி மூலியமாகவே டைரக்ட் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் தட் வில் பி கன்வெர்டட் இன்டு அமோனியாவாக மாறலாம். அப்படி இல்லைன்னா இந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதுதான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் அதாவது அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனை ரூட் நோடியூல்ஸில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸும் பண்ணோம், அல்லது சாயிலில் ஃப்ரீ லிவிங்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸும் அந்த ரோலை ப்ளே பண்ணோம். ஓகே, அப்படி பண்ணினதுக்கப்புறம் எகெயின் இந்த அமோனியா வில் பி கன்வெர்டட் இன்டு நைட்ரைட்ஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரிஃபிகேஷன். அந்த திரும்ப அது நைட்ரேட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஒன்ஸ் நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தட் வில் பி டேக்கன் அப் பை தி பிளான்ட்ஸ். ஓகேவா? அதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அமோனியாவை டைரக்டாக பிளான்ட்ஸ் எடுத்துக்காது. நைட்ரேட்ஸாக மாறினதுக்கு அப்புறம் தான் அதை பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். நைட்ரேட்ஸாக மாறினதுக்கு அப்புறம் தென் அகெயின் இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு டு அதர் ஹையரார்கி லெவல்ஸ் வித் இன் தி ட்ராபிக், அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்லேருந்து பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆனதுக்கப்புறம் எகெயின் அந்த டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி திரும்ப நடக்கும். இந்த லிவிங் ஆர்கானிசமோ அல்லது இந்த பிளான்ட்ஸோ எகெயின் டெட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்க ஆரம்பிக்கும்? எகெயின் டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டீஸ். டீகம்போசர்ஸ் யார் பண்ணுவா? பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. திரும்ப அந்த ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட நைட்ரேட்ஸ் வில் பி புரோக்கன் அண்ட் கன்வெர்டட் இன்டு தி ஃபார்ம் ஆஃப் அமோனியாவாகவும் மாறும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் அந்த லிவிங் பீயிங்ஸோட எக்ஸ்கிரீட்ரி யூரின் அல்லது அதனுடைய எக்ஸ்கிரீட்ரி விஷயங்களில் இருந்து யூரியாகவோ யூரிக் ஆசிடாகவும் நைட்ரஜன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் சாயிலுக்கு போகும். ஓகேவா? தென் ஃபைனலாக இந்த நைட்ரேட்ஸையுமே அல்லது டிஃப்ரெண்ட் நைட்ரேட்ஸோ அமோனிஃபிகேஷன்ஸோ இது எல்லாத்தையுமே திரும்ப நைட்ரஜனாகவே கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் டீநைட்ரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலிமா எகெயின் தட் நைட்ரஜன் வில் பி ரிலீஸ்ட் இன் டு தி அட்மாஸ்பியர். அப்போ டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்றது இங்கே நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்ல இருந்தும் திரும்ப நைட்ரஜன் அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனாகவே கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். நைட்ரேட்ஸாக மாறாத வரைக்கும் நைட்ரஜன் இன் அதர் ஃபார்ம்ஸ் வில் நாட் பி டேக்கன் அப் பை தி பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் எடுத்துக்கலன்னா பிளான்ட்ஸ்லேருந்து கன்சியூமர்ஸுக்கு ஹெர்பிவோர்ஸ்க்கு போகாது. அங்கே போகலைன்னா இங்கே நைட்ரஜன் வில் நாட் பி கெட் டிரான்ஸ்ஃபர்டு. ஏன் நைட்ரஜன் இவ்வளோ தூரம் முக்கியம்னா நைட்ரஜன் இஸ் தி பேஸ் ஃபார் புரோட்டீன். நமக்கு 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம சொல்லுவோமா? கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸு ஆர் லிப்பிட்ஸு அண்டு ப்ரோட்டீன்ஸு. இதில் நைட்ரஜன் பேசஸ் இருக்கக்கூடிய ஒரே மேக்ரோ நியூட்ரியன்ட் எதுனா நம்மளுடைய ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான். நைட்ரஜன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி செல்லு நம்ம சொல்கிறோமா? ஒரு க்ரோத் வேணும், பிளான்ட்டோ அல்லது அனிமலோ க்ரோ ஆகணும்னா நைட்ரஜன் பேசஸ் தேவை. அந்த நைட்ரஜன் பேசஸ் தான் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இந்த ப்ராசஸ் மூலிமா நமக்கு நடக்குது. அப்போ அந்த ப்ராசஸஸை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை டேரெக்டாக லைட்னிங் ப்ராசஸ் மூலியமாகவே நடக்கலாம். பட் அந்த அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனை ஃபஸ்ட் அமோனிஃபிகேஷனாக மாற்றணும். ஓகேவா? ஸோ லிவிங் அந்த வேலையை பண்ணக்கூடிய பாக்டீரியாஸை தான் நம்ம வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா ரைசோபியம் இன் தி ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் தி லெகுமினஸ் பிளான்ட்ஸ். ஓகேவா? த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஏன் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸாக இருக்குதுன்னா அதனோட ரூட் நோடியூல்ஸில் ரைசோபியம்ன்ற மைக்ரோபாக்டீரியா இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமாக நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நைட்ரேட்ஸை திரும்ப பிளான்ட்டுக்கு கொடுக்குது.
ஸோ அதே மாதிரி தான் அது வந்து நைட்ரேட்ஸாக அது பிளான்ட் லெகுமினஸ் பிளான்ட்ஸோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ரைசோபியமாகவும் இருக்கலாம், அல்லது சாயில்லையே ஃப்ரீ லிவிங்காக இருக்கக்கூடிய அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸாகவும் இருக்கலாம். அதுதான் ஃப்ரீ லிவிங் ஆர் சிம்பையாட். நாஸ்டாக், அசோட்டோபாக்டர், சைனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே பார்த்துருந்தோமா, கேன் கம்பைன் அட்மாஸ்பெரிக் ஆர் டிசால்வ்டு நைட்ரஜன் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா. ஓகேவா? இந்த அம்மோனியா அப்படின்றது தான் அந்த அமோனியாவை ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் அமோனிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் நைட்ரஜன் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் யூரியா, யூரிக் ஆசிட், இது எல்லாமே நமக்கு வந்து அமோனிஃபிகேஷனாக மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அமோனியாவோ அல்லது அட்மாஸ்பெரிக் நைட்ரஜனோ இந்த அமோனியாவா மாறினதுக்கு அப்புறம் தட் அமோனியா வில் பி கன்வெர்டட் இன்டு நைட்ரேட்ஸாகவும் மாறணும்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? நைட்ரிஃபிகேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு நைட்ரேட்ஸ் ஆர் நைட்ரைட்ஸ். அப்போ இந்த நைட்ரேட்ஸாவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரோலை பார்க்கக்கூடியது யாருன்னா நைட்ரோசோமோனஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ் பாக்டீரியா. அதே மாதிரி நைட்ரோபாக்டர், இது மூணுமே நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். நைட்ரேட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஒன்ஸ் இதை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி அசிமுலேட்டட் பை பிளான்ட்ஸ் நம்ம பார்த்தோமா. இன் திஸ் ப்ராசஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸட் பை பிளான்ட்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆர்கானிக் மாலிகூல்ஸ் சச் அஸ் புரோட்டீன்ஸ், DNA, RNAs, etc. These molecules makes the plant and animal tissues. Basic building blocks-க்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக எடுக்கும். ஸோ இது தாண்டி இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனையும் தாண்டி அதர் எக்ஸ்கிரீட்டரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸும் அல்லது டீகம்போசிஷன் நடந்ததுக்கு அப்புறமுமே அமோனியா ஃபார்ம் ஆகலாம். So living organisms produce nitrogen waste products such as urea, uric acid. These waste products as well as dead remains of organisms are converted back into inorganic ammonia. Ammonia is inorganic in nature by the bacteria. Ammonifying bacteria, and அது பண்ணக்கூடிய bacteria's பேர் என்னது? Ammonifying bacteria. Then finally இந்த nitrates அதை திரும்ப டீநைட்ரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம வந்து அதை திரும்ப அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனாவே கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் we can call it as denitrification. Conversion of nitrates back into gaseous nitrogen. Denitrifying bacteria live deep in the soil near the water table as they like to. Denitrification is the reverse of nitrogen fixation. ஓகேவா? அப்போ இந்த ஒவ்வொரு ப்ராசஸை பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும். அந்த ப்ராசஸில் என்ன நடக்குது, நடந்ததுக்கப்புறம் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது, எந்த ஃபார்மில் பிளான்ட்ஸ் எடுத்துக்குது, பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ டெட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி திரும்ப பழைய ப்ராசஸாக மாறுது, இது எல்லாமே எகைன் டீநைட்ரிஃபிகேஷன்ன்ற ப்ராசஸ் மூலிமா எகைன் அட்மாஸ்பியருக்கு எப்படி போகுது, இந்த என்டையர் கான்செப்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ்டு இன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் along with the root nodules ஆகவும் இருக்கலாம், ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கலாம், அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன் அண்ட் டீநைட்ரிஃபிகேஷன், இந்த ப்ராசஸஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றியும் நமக்கு தெளிவான பேஸ் தேவை. ஓகேவா? அப்போ இந்த 4 சைக்கிளோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அடிப்படையை வச்சு இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரைட். ஃபஸ்ட்டு கன்சிடர் தி ஃபாலோயிங். Which of the above add carbon dioxide to the carbon cycle? ஓப்பன்-எண்டடாக கேட்டிருக்காங்க. photosynthesis கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது. photosynthesis absorbs or removes carbon dioxide from the cycle. ரெஸ்பிரேஷன், எஸ், ரெஸ்பிரேஷன்ன்றது என்னது? பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம பார்த்தோம். டீகேயிங் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் பை டீகம்போசிஷன் இஸ் ரிலீசிங் கார்பன் டை ஆக்சைடு. வல்கானிக் ஆக்ஷன்ஸ் டைரக்ட்லி ஆடட், டைரக்ட்லி ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இது மூணுமே releases or add carbon dioxide to the carbon cycle, whereas photosynthesis absorbs the carbon dioxide, acts as a carbon sink.
removes the carbon dioxide from the carbon cycle. அப்ப answer for this question என்னது? Option C 2, 3 and 4 only. இதே கொஸ்டினை தான் திரும்ப 2014 கேட்டிருக்காங்க. Which of the following adds or add carbon dioxide to the carbon cycle on the planet Earth? Volcanic action, respiration, photosynthesis வரக்கூடாது, decay of organic matter. ஓகேவா? அப்ப answer for this question என்னது? Option C 1, 2 and 4 only. ஓகேவா? ஸோ ஒரே கொஸ்டினை 2 தடவை கேட்டிருக்காங்க. தென் கொஸ்டின் நம்பர் 2013ல which of the following adds nitrogen to the soil? இந்த இடத்துல நைட்ரஜன் சைக்கிள்னு கேட்கல, சாயில்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ சாயில்ல எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் நைட்ரஜன் ஆட் பண்ணோம்? ஓகேவா? எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரியா பை தி அனிமல்ஸ் கண்டிப்பாக சாயிலுக்குள்ளார தான் போகும். இதனுடைய ரிசல்டண்ட்டாக தான் அது அமோனியாவாக கன்வெர்ட் ஆகும். burning of coal by man releases nitrogen oxides into atmosphere. கரெக்டா? அட்மாஸ்பியரா நைட்ரஜனா தான் ரிலீஸ் ஆகுமே தவிர சாயிலுக்கு வராது. அப்ப burning of coal by man வரக்கூடாது. death of vegetation நடக்க போகும்போது என்ன நடக்க ஆரம்பிக்கும்? decomposition. அப்ப decomposition automatically nitrogen will be released into the soil. அப்ப இது நடக்கும். Answer for this question என்னது? Adds nitrogen to the soil na option C 1 and 3 only. ஓகேவா? Then consider the following statements. Agricultural soils release nitrogen oxides into environment. Definitely. ஏன்னா அக்ரிகல்ச்சரல் சாயில்ஸ்ன்ற போகும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு மன்யூர்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் இருக்கும். அப்போ அதனுடைய காம்பனன்ஸாக நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வில் பி ரிலீஸ்ட் இன் டு தி என்விரான்மெண்ட்ன்றது டெஃபினட்டாக இருக்குமா? ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் தி லெகுமினஸ் பிளான்ட்ஸ் நம்ம சொன்னோமா? கேட்டில் ரிலீஸ் அமோனியா இன் டு தி என்விரான்மெண்ட். எஸ், இது கேட்டில்ஸ் ஆர் தி மேஜர் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் கேசஸ். ஓகேவா? மீத்தேன் கேசஸை அதிகமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோர்சஸாக நமக்கு கேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அமோனியா இப்போதான் இந்த கொஸ்டின்ல தான் யூரியா ரிலீஸ்டு பை அனிமல்ஸ்ன்னு சொல்லிடுது. அதே தானே கேட்டில் ரிலீஸ் அமோனியா இன்டு தி என்விரான்மெண்ட்டும் கரெக்ட் தான். பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ரிலீசஸ் ரியாக்டிவ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இன்டு தி என்விரான்மெண்ட். நீங்கள் எல்லாமே ஓப்பன் என்னடா என்விரான்மெண்ட்னு தான் இருக்காங்க. அப்போ இன் எனி கேஸ் இதில் ஏதோ ஒரு வகையில் நைட்ரஜன் காம்பனன்ட்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் மாறணும். பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் டெஃபினெட்லி. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2 and 3. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. நைட்ரஜன் சைக்கிள் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் மீடியேட்டட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் அக்வாட்டிக் as well as soil environments. In this context, nitrogen fixation is the process of oxidizing ammonia to nitrates. இது என்னது? ஆக்சுவலாக நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். நைட்ரஜன் ஃபிக்சேஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டு இங்கே இருக்கு. என்னது? மாலிகுலார் நைட்ரஜன் இன்டு ஃபிக்ஸட் ஃபார்ம். மாலிகுலார் நைட்ரஜன் இன்டு ஃபிக்ஸட் ஃபார்ம் ஆஸ் அன் ஆர்கானிக் நைட்ரஜன். அப்போ இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். கரெக்டா? அப்போ ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் அமோனியா டு நைட்ரேட்ஸ்ன்றதுக்கு பேர் என்னது? நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ரிடக்ஷன் ப்ராசஸ் தான் என்னது? டீநைட்ரிஃபிகேஷன். இது என்ன சொல்லுது? நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் காசஸ் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் டு ஃபாலோயிங் பை ரீசைக்ளிங் ஆஃப் நைட்ரஜன் டு அட்மாஸ்பியர். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? டீநைட்ரிஃபிகேஷன். மூணையுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ன்றது converts molecular nitrogen into fixed form. Nitrification process of oxidizing ammonia to nitrates. Denitrification reduction of nitrates or nitrates into atmospheric nitrogen. அப்போ மூணுமே ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. How many of the statements given above are correct? னா என்னது? None தான் ஆன்சர். ஆப்ஷன் டி none. ஓகேவா? Then rhizobium நம்ம பார்த்தோமா? rhizobium attached to the root nodules of leguminous plants automatically fixes nitrogen.
அப்போ நைட்ரேட்ஸா பிளான்ட்ஸுக்கு இது ஹெல்ப் பண்றதுனால it will be called as what? Biofertilizer. Biofertilizer. Biopesticide கிடையாது, biofertilizer. In case of which one of the following biogeochemical cycles, the weathering of rocks is the main source of release of nutrient to enter the cycles. கார்பன் சைக்கிளில் வெதரிங் நடக்கணும்னு தேவையில்லை, நைட்ரஜனில் நடக்கணும்னு தேவையில்லை, சல்ஃபர்லேயும் நடக்கணும்னு தேவையில்லை. வெதரிங் ஆஃப் ராக்ஸை அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான சைக்கிள் என்னது? ஃபாஸ்பரஸ் சைக்கிள். வெதரிங் ஆஃப் ராக்ஸ், ஃபாஸ்பரஸ் சைக்கிள். அதே தான் which one of the following biogeochemical cycles is sedimentary in nature? கார்பன் சைக்கிளும் செடிமெண்ட்ரி மட்டும் கிடையாது, நைட்ரஜனும் கிடையாது, ஆக்சிஜனும் கிடையாது, ஃபாஸ்பரஸ் சைக்கிள். ஓகேவா? ஸோ செடிமெண்ட்ரி, வெதரிங் ஆஃப் ராக்ஸு, வெதரிங் நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் மூலிமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எரோட் பண்ணி கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது தான் செடிமெண்டேஷன் சொல்கிறோம். நம்ம பார்த்துருந்தோம்ல ஜியோ மார்ஃபாலஜிக்கல் சைக்கிள்ஸில். ஓகேவா? ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், செடிமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ இதன் மூலிமா நமக்கு பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்னுடைய பேசஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது ஈகோசிஸ்டம் ஆஸ் அ ஹோலாக எடுத்துக்கிட்டோம்னா அது எந்தெந்த ஈகோசிஸ்டத்துக்குள்ளார என்னென்ன நடக்குது, அதுக்குள்ளார என்னென்ன வகையில் அந்த பயாட்டிக் காம்பனன்ட்ஸ்குள்ளார இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது, பயாட்டிக் காம்பனன்ட்ஸுக்கும் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மாறி ஈக்கலாஜிக்கல் சக்சஷனை டிரைவ் பண்ணுது, அந்த ஈக்கலாஜிக்கல் சக்சஷனுக்குள்ளார அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே எந்தெந்த வகையில் மாறுதுன்றது தான் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஈகோசிஸ்டம் ஆஸ் அ ஹோலா வாட் ஆர் ஆல் தி சர்வீசஸ் இட் ப்ரொவைட்ஸ் அப்படின்றத தான் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்ன்ற காமன் ப்ராடர் டாப்பிக்காக நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். The Millennium Ecosystem Assessment describes the following major categories of ecosystem services. என்னென்ன அவங்களே சொல்லியிருக்காங்க: provisioning, supporting, regulating, preserving and cultural. 4 டிஃப்ரெண்ட்டான சர்வீசஸை ஈகோசிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் சப்போர்ட்டிங் சர்வீஸ்ன்னு டேரெக்டாக கேட்டிருக்காங்க. 2012 சிவில் சர்வீஸில் கேட்ட கொஸ்டின். ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு ஃபுட்டு, கண்ட்ரோல் ஆஃப் கிளைமேட் அண்ட் டிசீஸு, நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அண்ட் கிராப் பாலினேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. அப்போ இந்த 4ல் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதே கொஷினே CDS 2022 கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட்டுன்ற போகும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஈகோசிஸ்டத்தையும் சேர்த்து தான். சப்ளையிங் ரிசோர்ஸஸ், சஸ்டைனிங் லைஃப், ப்ரொவைடிங் ஏஸ்தட்டிக் சர்வீசஸ். இதில் எதெல்லாம் என்விரான்மெண்ட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டுன்னு ஓப்பனடாக கேட்டிருக்காங்க. இப்போ அதே CGS கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க 2025. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஈகோசிஸ்டம்ஸ் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இஸ் நாட் கரெக்ட். ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் நாட் செல்ஃப் சஸ்டைனிங். நியூட்ரியன்ட் சைக்கிளிங் சப்ளைஸ் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட்ஸ். Energy flows in ecosystem mostly relies on sunlight. Ecosystems support communities of organisms. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சப்போ ஈகோசிஸ்டம் ஆஸ் அ ஹோலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எந்தெந்த மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது, அது ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எப்படி எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, அந்த கேட்டகரி கூட எப்படி நம்ம சப்காம்பனன்ஸாக தெரிஞ்சுக்கணுன்றது தான் இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்ன்னு அந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் பீப்புள் அப்டைன் ஃப்ரம் ஈகோசிஸ்டம்ஸ். These include provisioning. Provisioning என்னது? ஒரு விஷயத்தை கொடுக்கறது, ப்ரொவைட் பண்ணுறது, ப்ரொவிஷனிங். ரெகுலேட்டிங்னா என்னது? ஏற்கனவே இருக்கிறத சீரமைக்கிறது, ரெகுலேட்டிங். அண்ட் கல்ச்சுரல் சர்வீசஸ் தட் டைரக்ட்லி அஃபெக்ட் தி பீப்புள். இதெல்லாமே நேரடியாகவே ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ் அண்ட் கல்ச்சுரல் சர்வீசஸ் ஆர் டைரக்ட்லி அஃபெக்டிங் தி பீப்புள். அண்ட் சப்போர்ட்டிங் சர்வீசஸ், இதெல்லாம் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் நீடட் டு மெயின்டைன் தி அதர் சர்வீசஸ்ன்னு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அதில் ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்ன்ற போகும்போது என்ன, எதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராடக்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணுதோ அதெல்லாம் ப்ரொவிஷனிங் சர்வீசஸ். ஃபுட் இஸ் ப்ரொவைடட் பை தி ஈகோசிஸ்டம். ஃபுட்டுன்றதே என்னது? பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் தானாகவே கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை என்டையர் ஈகோசிஸ்டத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுது. ஃப்ரெஷ் வாட்டர்,
fuel wood, fibers, biochemicals, genetic resources, இது எல்லாமே services. These are all the products which are provided by the ecosystem in the form of provisioning services. அப்போ ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறத சரி சமையணும் சீரமைக்கணும், அதுதான் ரெகுலேட்டிங் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ரெகுலேஷன், கிளைமேட்டிக் ரெகுலேஷன்ஸ், டிசீஸ் ரெகுலேஷன், water regulation, water purification as well as pollination. Pollination is a regulating service. Okay va? So then இது ஒரு larger aspect, நம்மளுடைய human centric நமக்கு என்னென்ன வகையில் ecosystem provide பண்றது cultural services ன்னு சொல்லியிருக்காங்க. நான் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் தி ecosystems, spiritual and religious, recreation and ecosystems, aesthetic services, educational, cultural heritage, is எல்லாமே cultural, intangible, non-material benefits we are obtaining out of the ecosystem services. அப்போ இந்த மூணு சர்வீசஸுமே சீரா இயங்கறதுக்கு certain services are categorized as supporting services. Soil formation, first process of ecological succession ன்னு பார்த்தோமா, first process of ecological succession, இது நடந்தாதான் இங்க இருந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஃபார்ம் ஆகும். இது நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் தான் நம்ம பைனியர் ஸ்பீசிஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நியூட்ரியன்ட் சைக்கிளிங், இந்த சைக்கிளிங் தான் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் மூலியமா வெவ்வேறு விதத்தில் நடந்துகிட்டே இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் பிரைமரி ப்ரொடக்ஷன் நடக்கணும். ஓகேவா, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், அது டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி. அப்போ இது மூணுமே சப்போர்ட்டிங் சர்வீசஸ், இது மூணுலையுமே பொருந்தும். ஓகேவா, ஸோ அதனால தான் இதை தனி கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பிரைமரி ப்ரொடக்ஷன் மூலிமா ஃபுட்டையும் சொல்லிக்கலாம், சைக்கிளிங் மூலிமா ரெகுலேஷனையும் சொல்லிக்கலாம். ரைட்டா, இது இந்த ப்ராசஸ் ப்ராப்பரான வேல அந்தந்த ஈகோசிஸ்டத்துக்கு அந்தந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு நடக்கிறதன் மூலிமா it enables the people to live in a harmonious way என்ற கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலிங்காக நோட் பண்ணி வச்சுக்கணும். சம்டைம்ஸ் அவங்க கேட்ட மாதிரி இதில் எந்த சர்வீசஸ் எந்த கேட்டகரி கீழே வரும்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். ஓகேவா, சப்போ இந்த தான் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் நம்ம ஜெனரலாகவே சொல்கிறோம். அப்போ இந்த கொஷின்ஸை பார்ப்போம். த மில்லினியம் ஈகோசிஸ்டம் அசஸ்மெண்ட் டிஸ்கிரைப்ஸ் தி ஃபாலோயிங் மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்: ப்ரொவிஷனிங், சப்போர்ட்டிங், ரெகுலேட்டிங், ப்ரிசர்விங் அண்ட் கல்ச்சுரல். இதில் என்ன கேட்குறாங்க? சப்போர்ட்டிங் சர்வீசஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர், இது என்ன வந்துடும்? இது ப்ரொவிஷனிங் கீழே வந்துடும். கரெக்டாக, ப்ரொவிஷனிங் சர்வீசஸில் வந்துடும். கண்ட்ரோல் ஆஃப் கிளைமேட் அண்ட் டிசீஸ், இது என்ன சர்வீசஸில் வந்துடும்? ரெகுலேட்டிங் சர்வீசஸில் வந்துடும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி, நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அண்டு கிராப் பாலினேஷன். ஓகேவா, இதில் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எங்கே பார்த்தோம்? சப்போர்ட்டிங் சர்வீசஸில் தானே பார்த்தோம். சப்போர்ட்டிங் சர்வீசஸ். பாலினேஷன்ன்றது நமக்கு ரெகுலேஷன்லேயும் வரும், சப்போர்ட்டிங் சர்வீசஸ்லேயும் வரும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டியை தவிர ஆப்ஷன் சி தான் பெஸ்ட் ஆன்சராக நமக்கு வரும். நியூட்ரியன் சைக்கிளிங் அண்ட் கிராப் பாலினேஷன் கம்ஸ் அண்டர் தி சப்போர்ட்டிங் சர்வீசஸ். ஸோ இது பார்ப்போம். சப்ளையிங் ரிசோர்சஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், என்னது? providing aesthetic services, cultural services, sustaining life, regulating services, regulation for sustenance, provisioning services, supplying resources. Appo all of these three are considered to be the functions of the environment in the question CDS 2022 la. Okay va, then CGS 2025 la is not correct in கேட்டிருக்காங்க. கரெக்டா? Ecosystems are not self-sustaining கேட்டிருக்காங்க. Ecosystems are self-sustaining. செல்ஃப்-சஸ்டைனிங்காக இருக்கிறதுனால தான் அதனால் எல்லா விதத்தையுமே தனக்கு தேவையானதை கிரியேட் பண்ணிக்கவும் முடியுது, டீகம்போஸ் பண்ணிக்கவும் முடியுது, மாடிஃபை பண்ணிக்கவும் முடியுது. ecosystem is evolving by its own and it is self-sustaining in nature. Nutrient cycling supplies inorganic nutrients. Yes, inorganic nutrients. Inorganic nutrients is
provided in the form of decomposition, weathering. இதன் மூலியமா எல்லாமே நியூட்ரியன்ட் சைக்கிளிங்ல நடக்குமா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Energy flows in the ecosystem mostly rely on the sunlight. It is the prime source for photosynthesis. கரெக்டா? அப்போ இந்த சோர்சஸ் அடிப்படையா வச்சு தான் எனர்ஜி ஃப்ளோஸ் இன் தி ஈகோசிஸ்டம்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம், போன செஷன்லேயே பார்த்துருந்தோம், ரைட்டா? இதன்படி 10% ஆஃப் எனர்ஜி flows to each upper tropic level. கரெக்டா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ecosystem supports communities of organisms, definitely correct. அப்போ answer for this question என்னது? option A, because they are asking about not correct. ஓகேவா? ஸோ அப்போ இதை பொறுத்து நம்ம ecosystem services as a whole நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரைட். தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது எல்லா இடத்துலையுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியம். ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கீ ஸ்பீசிஸ், மேங்க்ரோவ்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோரல் ரீஃப்ஸ். இதை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகள்லேருந்து நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் 2024 கேட்டிருக்காங்க. Mangroves represent epiphytic vegetation, salt tolerant vegetation, floodplain vegetation, playas vegetation. இந்த 4 டைப்ல எந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ்க்கு கீழே மேங்க்ரோவ்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. தென் 1996ல அசர்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. Mangroves are very specialized forest ecosystems of tropical and subtropical regions bordering certain sea coast. Reason, they stabilize the shoreline and act as bulwark against encroachments by sea. ஓகேவா? இது ரெண்டுமே கரெக்டா? அப்படி கரெக்டா இருக்குதுன்னா ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் தி அசர்ஷனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. தென் 2011ல கேட்ட கொஸ்டின், the 2004 tsunami made people realize that mangroves can serve as a reliable safety hedge against coastal calamities. How do mangroves function as a safety hedge? ஓகேவா? The mangrove swamps separate the human settlements from the sea by a wide zone in which people neither live nor venture out ன்னு சொல்லியிருக்காங்க. The mangroves provide both food and medicines which people are in need of after any natural disaster. The mangrove trees are tall with dense canopies and serve as an excellent shelter during a cyclone or tsunami. The mangrove trees do not get uprooted by storms and tides because of their extensive roots. இந்த நாளில் எந்த ரீசன் இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட்ன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. அப்போ மேங்க்ரோவ்ஸோடைய பேசிக் நேச்சரும், மேங்க்ரோவ்ஸோடைய கேரக்டரும், மேங்க்ரோவ்ஸோடைய பெனிஃபிட்ஸ் டு தி என்விரான்மெண்ட்டும் ஆஸ் வெல் அஸ் டு தி பீப்புளும் என்னென்ன வகையில் இருக்குதுன்றதை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கேட்டிருக்காங்க. மேங்க்ரோவ்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனையும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் 2002ல கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் என்னது, ஒரு ரீஜன்ஸ் மேங்க்ரோவ்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸையும் அது எந்தெந்த ஸ்டேட்டை குறிக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அச்ரா, ரத்னகிரி, கூந்தாப்பூர், பிச்சாவரம் அண்ட் வேம்பநாடு, இந்த சைடில் ஸ்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேங்க்ரோவ்ஸோடைய பேசிக் நேச்சரில் இருந்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ்ன்ற போகும்போது, மேங்க்ரோவ்ஸ் ஆர் mostly found on the coastal regions. ஏன்னா proper influx of fresh water as well as saline water இந்த regionsல தான் we can find the presence of mangroves. ஓகேவா? ஸோ அப்போ மேங்க்ரோவ்ஸ்ன்றதுனுடைய மேஜர் ஃபீச்சர் என்னன்னா, இட் இஸ் ஹைலி சால்ட் டாலரண்ட். இட் எக்ஸ்க்ரீட் சால்ட் via leaf glands and shelled salt laden trees. ஓகேவா? ஸோ அந்த சால்ட், அதாவது சாயில், நம்மளுடைய வாட்டரில் இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆஃப் சலைனிட்டியை அப்சர்வ் பண்ணி அந்த சலைனிட்டியை பிளான்ட்ஸினுடைய லீவ்ஸ் மூலியமா எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேங்க்ரோவ்ஸ்க்கு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த பிளான்ட்ஸ்னால அல்லது இந்த வெஜிடேஷன்னால கோஸ்டல் ரீஜன்ஸில் எஸ்பெஷலி நமக்கு
deltaic regions as well as estuaries regionsல நம்மளால high salt tolerant capacity mangroves-னால இருக்க முடியும். அப்ப salinity ஹையரா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து டீப்பரா போய் பெனிட்ரேட் ஆயிருக்காது. ஏன்னா salinity அதிகமா இருக்கிறதுனால அது அங்க வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். இங்க வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் water has more dissolved oxygen, whereas saline waterல low oxygen தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த லோ ஆக்சிஜனை மெயின்டைன் பண்றதுக்காக it has an aerial rootsனா which exposed to the outside of the saline water. அதுதான் ஏரியல் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் pneumatophores. So enable oxygen intake in waterlogged and low oxygen soils. So salt அதிகமா இருக்கிறத தன்னோட லீவ்ஸ் மூலியமா எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. ஸோ ஹைலி சால்ட் டாலரண்ட். அந்த சால்ட் டாலரண்ட் ரீஜன்ஸ்ல இட் ஹேஸ் அ ஸ்பெசிபிக் மோட் ஆஃப் மாடிஃபிகேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் pneumatophores that will be called as aerial roots. ஓகேவா? ஸோ இந்த pneumatophores-ன்றது பிரீத்திங் ப்ராசஸ்க்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணி நிற்கிறதுக்கு இந்த ப்ராப் அண்ட் ஸ்டில்ட் ரூட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆர் நோன் ஃபார் ரிச் டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். அப்போ அங்கே அதிகமான மட் டெபாசிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மட்டில் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இந்த ப்ராப் அண்ட் ஸ்டில்ட் ரூட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? தென் இட் வில் ஜெர்மினேட் சீட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் விவிபேரி. ஓகேவா? ஸோ விவிபேரின்றது என்னது? இதனுடைய சீட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதன் மூலியமா, ரைட்டா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதன் மூலியமா இன்னொரு இடத்துலையே இதனுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை ஜெர்மினேட் பண்ணி வளர்க்க முடியும். அதுக்கு இது டைடல் வாட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா டைடல் வாட்டர்ஸ்ன்றது என்னது? நம்ம ஜாகிரபி பார்க்கும் போதே பார்த்துருந்தோம். ஸ்ப்ரிங் டைட்ஸ், நீப் டைட்ஸ். டியூரிங் தி நியூ மூன் அப்பவும் ஃபுல் மூன் அப்பவும் பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் டைட்ஸோடைய இன்ஃப்ளக்ஸ் உள்ள இன்டீரியர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வாட்டருடைய டிரான்ஸ்மிஷனு இதனுடைய சீட் ஜெர்மினேஷனுக்காக வாட்டரையே இது யூஸ் பண்ணிக்கும். விவிபேரி இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ராங்கு, டென்சரு, ஸ்டில்ட் ரூட்ஸ்னாலையும் ஹை சால்ட் டாலரன்ஸ் கெப்பாசிட்டினாலையும் pneumatophores-னாலையும் இட் ஆக்ட்ஸ் as a shelter, இட் ஆக்ட்ஸ் as a bulwark அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோஸ்டல் ஷீல்டாக இருக்கும். ஸ்டார்ம் இம்பாக்டாக இருக்கட்டும், டைடல் சர்ஜஸாக இருக்கட்டும், ஷோர்லைன் எரோஷன்ஸாக இருக்கட்டும், சுனாமியோட எஃபெக்டாக இருக்கட்டும், சைக்ளோனோட எஃபெக்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துல இருந்துமே கோஸ்டல் ஷீல்ட்ஸாக இது ஆக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ இது மட்டும் கிடையாது, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜன் ஃபார் பயோடைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ ஃபிஷ் நர்சரிஸ்க்கு, மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கு, ரெப்டைல்ஸ்க்கு, கிரஸ்டேஷியன்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஆம்பியன்ட் ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னே நம்ம சொல்லலாம். கீஸ்டோன் ஸ்பீசிஸ் நம்ம பார்த்துருந்தோமா? அதுவும் கோஸ்டல் எஸ்டூரிஸ். ஓகேவா? சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டர்ஸும் மிங்கிள் ஆகக்கூடிய முகத்வாரங்கள் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் மேங்க்ரோவ்ஸ் ஆர் வெல் டிஸ்ட்ரிபியூட்டட். தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி மேங்க்ரோவ்ஸ் விச் மேக் இட் டு பி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அலாங் தி கோஸ்டல் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மேங்க்ரோவ்ஸோடைய மெஜாரிட்டி ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எங்கே தான் இருக்குது? நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ். வெஸ்ட் பெங்காலும் சரி, பங்களாதேஷ்லையும் சரி, அந்த ரெண்டு இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சுந்தர்பன்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகேவா? இதை வந்து டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டைடல் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ், ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் தான் சுந்தர்பன்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 43% ஆஃப் தி மேஜர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் வித்தின் தி வெஸ்ட் பெங்கால். செகண்ட் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் குஜராத்துக்கு இருக்கு. குஜராத்தில் வந்து பார்த்தோம்னா மேங்க்ரோவ்ஸ் இருக்கும், பட் மேங்க்ரோவ்ஸ் வந்து டென்சர் மேங்க்ரோவ்ஸாக இருக்காது. ஓகேவா? பட் சுந்தர்பன்ஸில் இருக்கிறது மோர் டென்சர் மேங்க்ரோவ்ஸாக இருக்கும். தேர்டு ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் ரீஜியன்ஸ். தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆந்திர பிரதேஷ் ரீஜியன்ஸில் கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ன்னு சொல்லுவோம். கொரிங்கா ரீஜியன்ஸ் ஆந்திர பிரதேஷில். ஓகேவா? கொரிங்கா மேங்க்ரோவ்ஸ்.
தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒடிசா ரீஜியன்ஸில், மகாராஷ்டிரா ரீஜியன்ஸில் இங்கே எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடுல கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? எங்கே முக்கியமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா நம்மளுடைய பிச்சாவரம். ரைட்டா? மகாராஷ்டிராவில் தான் எங்கே ரத்னகிரி. இதெல்லாமே முக்கியமான distributions of mangroves. ஓகேவா? ஸோ சுந்தர்பன்ஸ், சுபர்ணரேகா, பித்தர்கனிகா, மகாநதி அண்ட் சிலிகா இந்த என்டையர் ரீஜன்ஸ்லையுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். தென் அதுக்கப்புறம் கோதாவரி, அங்கே இருக்கிறது தான் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா டெல்டா ரீஜன்ஸில் கொரிங்கா மேங்க்ரோவ் சிஸ்டம்ஸ். தென் பிச்சாவரம், கழுவேலி அண்ட் புலிகாட் லேக்ஸ். தென் சவுத்தில் போயிட்டோம்னா முத்துப்பேட் அண்ட் ராம்நாட் ரீஜன்ஸ்லையும் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். வேம்பநாட் லேக், கேரளாவில் வேம்பநாட் லேக், கண்ணூர், கருவார், மால்வான், ரத்னகிரி, தென் கல்ஃப் ஆஃப் காம்பட் ரீஜன்ஸ் அண்ட் ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ். ஓகேவா? இந்த ரீஜன்ஸ் எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். ஸோ அப்போ மேங்க்ரோவ்ஸ் ஆர் மோஸ்ட்லி present on the eastern coastal plains. ஏன்னா eastern coastal plains are deltaic in nature. So sediments by rivers. இந்த rivers sedimentation மூலியமா நியூட்ரியன்ஸை கொண்டு வரும். ஏன்னா rivers are fresh waters. So கங்கா, பிரம்மபுத்திரா கோஸ்டல் ரீஜன்ஸு, கிருஷ்ணா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதனுடைய டெல்டாயிக் ரீஜன்ஸில் எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். அப்போ இந்த மேங்க்ரோவ்ஸோடைய இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தானே கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மேங்க்ரோவ்ஸ் ரெப்ரசன்ட்ஸு என்னது? நம்மளுடைய சால்ட் டாலரண்ட் வெஜிடேஷன். Epiphytic vegetations are mostly associated with the equatorial rainforest. இதை நிறைய முறை பார்த்துட்டோம். கரெக்டா? தென் floodplain vegetations. floodplain vegetation-ன்றது ரிவர்ஸ்னுடைய ரீஜன்ஸ் அசோசியேட்டடாக இருக்குது. ஆனால் இது கோஸ்டல் வெஜிடேஷன். ஓகேவா? கோஸ்டல். பிளேயாஸ்ன்றது என்னது? நம்மளுடைய டெசர்ட் ரீஜன்ஸில் இருக்கிறது, டெசர்டிஃபைட் ரீஜன்ஸில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, சால்ட் டாலரண்ட் வெஜிடேஷன். மேங்க்ரோவ்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷலைஸ்டு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ஸ் இன் ட்ராபிக்கல் ஆஸ் வெல் அஸ் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் பார்டரிங் சர்டன் சீ கோஸ்ட். எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். They stabilize the shoreline and act as bulwark against encroachments by sea. It prevents erosion. கரெக்டா? அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்டு. ஸோ போத் assertion and reasons are true and R is the correct explanation of A. சொல்லலாமா? ரைட்டு. தென் 2011 கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். 2004 tsunami made people realize that mangroves can serve as a reliable safety hedge against coastal calamities. How do mangroves function as a safety hedge? The mangrove swamps separate the human settlements from the sea by a wide zone in which people neither live nor venture out ன்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி தப்பு. The mangroves provide both food and medicines. Yes, foodum இருக்கும், medicines இருக்கும், which people are in need of after any natural disasters. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் கான்டெக்சுவலாக பார்க்கணும். இந்த கொஷினில் சேஃப்டி ஹெட்ஜாக இருக்கிறதுக்கு இதனுடைய ப்ரொவிஷனிங் ஆஃப் ஃபுட் அண்ட் மெடிசின் காரணமா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு இட் செல்ஃப் இஸ் கரெக்ட், பட் இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சேஃப்டி ஹெட்ஜாக இருக்குதான்றதை பார்க்கணும். அதனால தான் பார்ஷியலி கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பயுமே யூபிஎஸ்சி மேலே வைப்பாங்க. நீங்கள் டக்குன்னு பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The mangrove trees are tall and dense canopies சொல்லியிருக்காங்க. டாலே கிடையாது, அதே மாதிரி டென்ஸ் கனோபீஸ் கிடையாது. And serve as an excellent shelter during a cyclone or tsunamis. இது கரெக்ட். சைக்ளோன்ஸ் அண்ட் சுனாமிஸுக்கு ஷெல்டராக இருக்கும். ஆனால் டால் டென்ஸ் கனோபீஸ்ன்றது ஈக்வட்டோரியல் வெஜிடேஷனுக்கு தானே பொருந்தும். ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்.
நாலாவது ஆப்ஷன் பாருங்க, the mangrove trees do not get uprooted by storms and tides because of their extensive roots, especially prop and stilt roots. அப்போ it acts as a safety hedge against coastal calamities. most appropriate answer என்னது? ஆப்ஷன் டி தான். ஸோ 4 ஆப்ஷனில் எது கொஷினோட கான்டெக்ஸ்ட்டுக்கு மோஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணுமே தவிர எது பார்ஷியலி ரைட்டாக இருக்கோ அதில் போயிடக்கூடாது. ஓகேவா? தென் இந்த கொஷின் பாருங்க, நமக்கு சைட்ஸையும் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸையும் கேட்டிருக்காங்க. அச்ரா ரத்னகிரி எங்க? நமக்கு மகாராஷ்டிராவில். ரைட்டா? கூந்தாப்பூர் எங்க? நமக்கு கர்நாடகா ரீஜனில். பிச்சாவரம் எங்க? அது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், தமிழ்நாடு. வேம்பநாடு கேரளா. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 4152. ஓகேவா? இதே ஆந்திர பிரதேஷில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? கோரிங்கா. ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ மீது எல்லாமே அந்தந்த ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் மேங்க்ரூவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் அடுத்தது ரொம்ப ரொம்ப அனதர் இம்பார்ட்டண்ட்டான கீ ஸ்பீசிஸான கோரல்ஸ். ஓகேவா? இப்போ கோரல்ஸ் அப்படின்ற போகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஜூசாந்தலே அண்டு பாலிப்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். CGS 2025ல த எபிலிட்டி ஆஃப் கோரல்ஸ் டு மேக் தேர் ஸ்கெலிட்டன்ஸ் primarily depends on which one of the following factors? Temperature, pH, CO2 concentration, salt concentration. இதில் எதெல்லாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. primarily depends on. Then CGS 2024, which one of the following types of coral reefs are developed along the edges of the continental shelves and separated by a lagoon? 4 different types of coral reefs சொல்லியிருக்காங்க. அதில் எது எட்ஜஸ் ஆஃப் தி கான்டினென்டல் ஷெல்ஃபில் அதுவும் லகூனால் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பேட்ச் ரீஃபு, ஃபிஞ்சிங் ரீஃப்ஸு, பேரியர் ரீஃப்ஸு, அட்டால்ஸு 4 கொடுத்துருக்காங்க. தென் CDS 2024ல which of the following statements regarding barrier islands these are correct? barrier islandsன்றது barrier reefs வச்சு ஃபார்ம் ஆகிறது தான். These are small chain of sand islands that form offshore far from the coast. Lagoons are shallower marshes separate the barrier islands from the mainland. Such locations are hazardous for settlements because they are easily swept away by storms and hurricanes. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டு, எதெல்லாம் தான் கரெக்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. எகெயின் அந்த பேரியர் ஐலண்ட்ஸ் அல்லது பேரியர் ரீஃப்ஸ் அடிப்படையாக வச்சு நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. தென் 2022ல CAPFல கேட்ட கொஸ்டின், which of the following factors are needed for the growth of corals? ஸோ கோரல்ஸுக்கு வளரணும்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இதில் அடிப்படையாக தேவை? ஃப்ரெஷ் வாட்டர், கிளியர் shallow salt water, plenty of sunlight for photosynthesis, warm water between 23 and 25 degrees Celsius. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் காம்பனண்ட்டையும் கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷ் வாட்டரா சால்ட் வாட்டரான்றதையும் கேட்டிருக்காங்க, தென் அவைலபிலிட்டி ஆஃப் சன்லைட் அதையும் கேட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் ஒரு கோரல்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோரல்ஸோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு கேட்ட கேள்விகள். இப்போ கோரல்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வச்சு வந்த கேள்விகள். த லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் இன் தி வேர்ல்டு இஸ் ஃபவுண்ட் நியர் தி கோஸ்ட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேயே லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப்ஸ் எந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்குது? ஆஸ்திரேலியாவா, கியூபாவா, கானாவா, பிலிப்பைன்ஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. குளோபல் டிஸ்ட்ரிபியூஷனையும் தெரிஞ்சிருக்கணும். தென் 2018 சிவில் சர்வீசஸில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். most of the world's coral reefs are in tropical waters. ஏற்கனவே subtropical and tropical watersல இருக்குதான்றதை கேட்டிருந்தாங்களா? more than 1/3 of the world's corals are located in the territories of Australia, Indonesia and Philippines. இந்த 3 டெரிட்டரிஸையும் சொல்லி வேர்ல்டில் இருக்கிறதுலே 1/3 இங்கே தான் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். coral reefs host far a greater number of animal phyla than those hosted by the tropical rainforest அப்படின்றத கொடுத்துருக்காங்க. tropical rainforest கம்பேர் பண்ணுறதை விட கோரல் ரீஃப்ஸில் இருக்கக்கூடிய அனிமல் டைவர்சிட்டி அப்படின்றது லார்ஜராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரைட்டாக தப்பான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? தென் அகெயின் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியே
எப்படி மேங்க்ரூவ்ஸை இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் எங்கெங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி கோரல் ரீஃப்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனையும் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேவ் கோரல் ரீஃப்ஸ்? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், கல்ஃப் ஆஃப் கட்ச் ரீஜன், கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன்ஸ் அண்ட் சுந்தர்பன்ஸ். இதில் எது எதெல்லாம் வரும்ன்றது கேட்டிருக்காங்க. தென் சிடிஎஸ் 2022ல் அதுலேயே எங்கே லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் தி கோரல் ரீஃப்ஸ் இன் இந்தியா? குஜராத்தா, தமிழ்நாடுவா, அந்தமான் அண்ட் நிக்கோபாரா, லக்ஷதீபா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் இப்போ கோரல்ஸை பற்றின பேசிக் விஷயங்கள்ஸை நம்ம பார்த்துப்போம். ஓகேவா? இப்போ கோரல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கோரல்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் அ சிம்பயாட்டிக் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். சிம்பயாட்டிக் மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் between zooxanthellae, algae produces food, polyps secretes calcium carbonate and provides a skeleton for the protection. ஸோ இப்போ இந்த பாலிப்ஸ்னுடைய டென்டக்கல்ஸும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜூசாந்தேல் ப்ரொவைட்ஸ் தி ஃபுட்டு, இட் ப்ரொவைட்ஸ் தி ஷெல்டர். ஸோ இப்படி சிம்பயாட்டிக் மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் நம்ம கோரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த கோரல்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு ஆர்கானிசத்தோடைய காம்பினேஷன் தானே. இதில் இந்த கால்சியம் கார்பனேட்டோடைய கலெக்ஷன்ஸை தான் நம்ம ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். செடிமெண்டட் calcium carbonate is called as reefs. அதை சேர்த்தது தான் கோரல் ரீஃப்ஸ். அப்போ கோரல்ஸ்ன்றது இது ரெண்டையும் பொருந்தும். அது கிரியேட் பண்ணப்பட்ட செடிமெண்ட்டு ஈவன் கோரல்ஸ் இறந்ததுக்கு அப்புறமுமே படிவங்களா ஒன்று ஒன்றா ஆட் ஆயிருக்கிறது தான் ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரீஃப்ஸ் வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சொல்லுவோம். என்னென்னது? ஃப்ரிஞ்சிங் ரீஃபு, பேரியர் ரீஃபு, அட்டால் ரீஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து we need to understand about the formation of its characteristics. இப்போ ஒரு ஐலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐலண்டை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனை தானே நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் ரீஜன்ஸ், கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ். இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சன்லைட்டு இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜனை பொறுத்த வரைக்கும் டீப்பராக அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ இதுதான் கான்டினென்ட்ஸு, இதுதான் டீப்பர் ஓஷன்னா இங்கே சன்லைட்டோட பெனிட்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் குட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். கரெக்டாக? கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸ். அப்படி இந்த கான்டினென்ட்ஸோட எட்ஜஸை ஒட்டியே இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ்லேயே ஃபார்ம் ஆகக்கூடிய ரீஃப்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ரிஞ்சிங். ஃப்ரிஞ்சுனா அப்படியே கொஞ்சமாக அதோட அசோசியேட் ஆகிருக்கிறது தானே ஃப்ரிஞ்சிங் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த ரீஃப் பில்டிங் ப்ராசஸ்ன்றது இட் டேக்ஸ் பிளேஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு பில்ட். கோரல்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய படிமங்கள் செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஐலாண்டே ரைட்டா, இந்த ஐலாண்டே cannot make its original position for the entire period of the year. பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், சீ லெவல் ரைஸ் இருக்கும். அப்படி இருக்க போகும்போது வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வாட்டர் லெவல் ரைஸ் ஆக இந்த ஐலாண்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும். பட் இதை சுற்றி பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரீஃப் சிஸ்டம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இட் இஸ் கிரியேட்டட் பை தி செடிமெண்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஒரு உயிருள்ள பொருள் அதனுடைய ஸ்கெலிட்டன்ஸை செடிமெண்ட் பண்ணி தான் இது உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு டைமில் உருவானதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே சுற்றி இருக்கக்கூடிய ரீஃப்ஸ் எல்லாமே இப்படி படர்ந்து இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த ஐலாண்ட்ஸுக்கும் ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய லீவ்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லகூன்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஐலாண்டை ஒட்டி இருக்கிறது ஃப்ரிஞ்சிங் ரீஃபு. ஐலாண்டுக்கும் ஒரு கேப் விட்டு அந்த கேப்புக்கு நடுவில் லகூன்ஸ் வாட்டர்ஸ்னால ஃபில்ட் ஆகிருக்கிறத பேரியர் ரீஃப்னு சொல்லுவோம். லேட்டர் ஸ்டேஜஸ்ல இந்த ஐலாண்டு கம்ப்ளீட்டாவே உள்ள போயிடுச்சு. வெறும் இந்த செடிமெண்டட் ரீஃப்ஸ் மட்டும்தான் தனி ஐலாண்ட்ஸாவே மாறி இருக்குன்னா அதுதான் அட்டால்ஸ்.
ஓகேவா? இந்த அட்டால் டைப் ஆஃப் ஐலாண்ட் தான் நம்மளுடைய லக்ஷதீப்ல இருக்கிறது. ஸோ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஐலாண்டு உள்ள போய் சுற்றி கிரியேட் ஆகிருக்கக்கூடிய அட்டால்ஸ் எல்லாமே சேர்ந்து அது ஒரு தனி ஐலாண்டாக டெவலப் ஆகிறது தான் நம்ம வந்து அட்டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி மெயினாக ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸு, பேரியர் ரீஃப்ஸு அண்ட் அட்டால்ஸ் ஹார்ஷ் ஷூ ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஹார்ஷ் ஷூ ஷேப்டில் இருக்கிறத அட்டால் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் அங்கங்கே சின்ன சின்ன பேச்சஸாகவே இருக்கிறத பேட்சி ரீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு கோஸ்டல் ரீஜனும் அது ஃபார்ம் ஆகக்கூடிய நேச்சரை பொறுத்தும், அது இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அடிப்படையை பொறுத்தும், அந்த ஐலாண்டு உள்ளே போயிருக்கா அல்லது வெளியில் இருக்கான்றதை பொறுத்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஃப்ஸ் வில் பி தேர். ஓகேவா? ஸோ ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ்ன்றது கோஸ்டல் கான்டினென்டலை ஒட்டியே இருக்கும். பேட்சி ரீஃப்ன்றது அங்கங்கே தனித்தனி காம்பனன்ஸாக இருக்கும். பேரியர் ரீஃப்ன்றது கோஸ்டலுக்கும் அந்த அந்த ஐலாண்டுக்கும் கேப் இருக்கும். அந்த கேப் இஸ் ஃபில்ட் அப் வித் லகூன்ஸு. எல்லா ஐலாண்ட் அந்த மெயின் ஐலாண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய இது என்ன சொல்றது, நம்மளுடைய கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே செடிமெண்ட் ஆகி அது ஒரு தனி ஐலாண்டா டெவலப் ஆகிறது தான் அட்டால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கோரல் ரீஃப்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியாவில் என்னென்ன டைப்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பார்க் பே அல்லது கல்ஃப் ஆஃப் மன்னார் ரீஜன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கோரல் ரீஃப்ஸோடைய முக்கியமான லொகேஷன். அதில் இருக்கிறது என்ன ரீஜனா, நம்மளுடைய ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் தான் மேஜராக இருக்கும். ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பார்க் பே. ஓகேவா? ஸோ நம்மளுடைய இந்த பார்க் பே ரீஜன்ஸில் இந்த ஐலாண்ட்ஸை ஒட்டி சுற்றி ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் இருக்கும். அதே இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் ரீஜன் இருக்குல்ல, இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ் இருக்கிறத பிளாட்ஃபார்ம் ரீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ரீஃப்ஸ்ன்றது நத்திங் பட் லொக்கேட்டட் flat surfaces of the continental shelves. அங்க இருக்கிறது பிளாட்ஃபார்ம் ரீஃப்ஸ், அதுவும் இஸ் a type of fringing reef தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் ஐலாண்டை விட்டு தனித்தனியா பேட்சியா நமக்கு ரத்னகிரி ரீஜன்ஸ்ல நம்ம வந்து மேங்க்ரோவ்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோமா, அந்த மாதிரி குட்டி தனித்தனி பேச்சஸா நமக்கு வந்து மால்வான் ரீஜன்ஸ்லயும் ரத்னகிரி ரீஜன்ஸ்லயும் we can find the patchy reefs. இங்கே மகாராஷ்டிரா ரீஜன்ஸ்ல. தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜன்ஸ் லார்ஜஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ் கோரல் ரீஃப்ஸோட பிரசன்சஸ். அங்கே ஃப்ரிஞ்சிங் ரீஃப்ஸ் இருக்கும், பேரியர் ரீஃப்ஸ் இருக்கும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல. தென் லக்ஷதீப் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் அட்டால் ரீஃப்ஸ். ஸோ இங்க மேஜரா கோரல் ரீஃப்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காது இந்த ரீஜன்ஸ்ல. இங்க ரீஜன்ஸ்ல மேஜரா மேங்க்ரோவ்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இந்த ரீஜன்ஸ்ல ஃபுல்லா நமக்கு கோரல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல ரெண்டுமே இருக்கும், மேங்க்ரோவ்ஸும் இருக்கும், கோரல் ரீஃப்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல எந்தெந்த டைப் ஆஃப் ரீஃப்ஸ் எந்தெந்த ரீஜன்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் வேர்ல்டோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு கிளியரா தெரியும். வேர்ல்டுல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்திரேலியன் ரீஜன்ல தான் வேர்ல்ட்ஸோடைய ரிச்சஸ்ட் கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கு. கரெக்டா? ஆஸ்திரேலியாவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜியன், ஆஸ்திரேலியாவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் கிரேட் பேரியர் ரீஃபே பிரசன்ட் ஆயிருக்கு. ஏன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல நமக்கு ப்ராப்பரான வார்ம் கண்டிஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய வார்ம் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்ஸ் இருக்கும். So over half of the world's coral reefs are found within these 6 countries. Okay va? Australia, Indonesia, Philippines, Papua New Guinea, Fiji and Maldives. அதுல எஸ்பெஷலி இந்த ரீஜன்ஸ், ஓகேவா, இந்த ரீஜன் அதாவது மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்த ரீஜன்ஸ் தான் நம்ம கோரல் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கோரல் ட்ரையாங்கிள் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் தி coral reefs oda presence. So 76% of the coral species are found in the coral triangle. Okay va? ஆஸ்திரேலியாக்கு மேலேயும் இந்த பசிபிக் ஓஷனோடைய சென்டர் போர்ஷன்ஸ்லையுமே நமக்கு அந்த ஐலாண்டை சுற்றி இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன் ரீஜன்ஸ்லையுமே இருக்கிறது தான் கோரல் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. The coral triangle has more coral fish diversity than anywhere else in the world. அதாவது 37% of the world's coral reef fish species
56% of the coral reef fishes in the Indo-Pacific region இந்த coral islandsல தான் இருக்கு. சாரி coral triangleல தான் இருக்கு. ஓகேவா? அப்போ coral triangleல எந்தெந்த countries வரும், அதோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய மோஸ்ட் டைவர்சிஃபைடு பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன்ஸா இதெல்லாம் தான் இருக்கும். ஓகேவா? பட் இதுல உள்ளது என்னன்னா, தீஸ் கோரல்ஸ் ஆர் ஹைலி சென்சிட்டிவ் இன் நேச்சர். கரெக்டா? ஸோ அப்போ சென்சிட்டிவ் நேச்சர்ஸ் இருக்க போகும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே கோரல் ரீஃப்ஸ்னுடைய சென்சிட்டிவிட்டிக்கு ஃபேவரபுளாக இருக்குமோ அதில் எது டிஸ்டர்ப் ஆனாலுமே இட் வில் லெட் டு கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங்ன்ற ஆக்டிவிட்டியில் முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ அந்த கோரல் ப்ளீச்சிங்க்கு பொல்யூஷனாக இருக்கலாம், ஹை லெவல் ஆஃப் அசிடிட்டியாக இருக்கலாம். தென் வந்து கோரல் ப்ளீச்சிங்க்கு பொல்யூஷன், ஹை அசிடிட்டி, ரைட்டா? ஹை அசிடிட்டி, ஹை சலைனிட்டி, ரைட்டா? தென் வந்து ஹை ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளக்ஷன், ஹை ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளக்ஸுமே ஹார்ம்ஃபுல் ஃபார் கோரல் ப்ளீச்சிங். இது எல்லாமே லீட்ஸ் டு கோரல் ப்ளீச்சிங். கோரல் ப்ளீச்சிங்ன்றது என்னது? செப்பரேஷன் ஆஃப் பாலிப்ஸ் அண்ட் ஜூசாந்தேல். அப்போ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே சஸ்டெயின் ஆகாது. அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கெலிட்டன் மட்டும் ரிமைன்ஸாக வர்றது தான் கோரல் ரீஃப்ஸ் நம்ம சொல்கிறோம். அது நேச்சுரலாகவும் இறக்கலாம் அல்லது அந்த செடிமெண்ட்ஸும் வீணாக போகலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே ரிச் பயோடைவர்சிட்டிக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான கீஸ்டோன் ஸ்பீசிஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி சொல்லக்கூடிய இந்த குளோபல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு மேஜராக கோரல்ஸாக இருக்கட்டும், மேங்க்ரோவ்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் மேஜர்லி ஃபவுண்ட் வித்தின் தி ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ கோரல்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் தான் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி நம்ம கோரல் ட்ரையாங்கல்னு சொன்னோமா, இந்த ரீஜன்ஸில் சவுத் ஈஸ்டர்ன் அண்டு பசிபிக் ஓஷன் ரீஜன்ஸில் தான் மேஜரான கோரல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. மேங்க்ரூவ்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் கிட்டத்தட்ட அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதை ரெண்டை தாண்டி அதர் மேஜரான பிரைமரி ப்ரொடியூசர் எதுன்னு கேட்டோம்னா சீகிராஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 கோஸ்டல் ரீஜன்ஸோட, அதாவது அக்வாட்டிக் மரீன் ரீஜன்ஸோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்பீசிஸ் தான் வை ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் ஆர் மோர் பயோடைவர்சிஃபைடு தென் எனி அதர் ரீஜன்ஸ்ன்றதுக்கான ரீசன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அடிப்படையை வச்சு வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க. த எபிலிட்டி ஆஃப் கோரல்ஸ் டு மேக் தேர் ஸ்கெலிட்டன்ஸ். இதில் கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்க்கணும். மேக் தேர் ஸ்கெலிட்டன்ஸ் பிரைமர்லி டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். இப்போ டெம்பரேச்சர் காரணமாக, டெம்பரேச்சரும் முக்கியம்தான். CO2 கான்சன்ட்ரேஷன் காரணமாக அதுவும் முக்கியம்தான். சால்ட் கான்சன்ட்ரேஷன் காரணமாக அதுவும் முக்கியம்தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பிரைமர்லி டிபெண்ட்ஸ். Skeletons are nothing but calcium carbonate. கரெக்டா? calcium carbonateன்றது பேஸ். pH indicates the acidity level of the water. So pH குறைய குறைய increasing acidity will be there. Increasing acidity will be there. So high pH இருக்க போகும்போது basicity will be there. So pH among these optionsல pH is the most important primary determinant of corals for their ability to make skeletons. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். CO2 கான்சன்ட்ரேஷனுன்றதும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இருக்கும். டெம்பரேச்சர் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ன்றதும் முக்கியமாக இருக்கும். சால்ட் சலைனிட்டியும் ஃப்ரெஷ் வாட்டர், ஹை ஃப்ரெஷ் வாட்டரும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சால்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் முக்கியமாக இருக்கும். ஹை சலைனிட்டியும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் 4ல் எது முக்கியம்னா pH தான் சொல்லணும். ஓகேவா? தென் which one of the following types of coral reefs are developed along the edges of the continental shelves and separated by a lagoon? என்னது? நமக்கு barrier reefs. ஓகேவா? ஸோ
இது தனித்தனியாக இருக்கும், இது கான்டினென்டல் ஷெல்ஃபை ஒட்டியே இருக்கும், ஆனால் செப்பரேட்டட் பை லகூன்ஸ் இருக்காது. அட்டால்ஸ்ன்றது கான்டினென்ட்ஸ், அதாவது ஐலாண்டே ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இது தனியாக ஐலாண்ட்ஸாக மாறுறது தான் அட்டால்ஸ்ன்னு சொல்கிறது. அப்போ லகூன்ஸு கான்டினென்டல் ஷெல்ஃபோட ஒட்டி இருக்குதுன்னா பேரியர்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆன்சர். அதை வச்சு தான் அடுத்த கொஷின். Which of the following statements regarding barrier islands is are correct? So these are small chain of sand islands that form offshore far from the coast ன்னு போட்டிருக்காங்க. Far from the coast கிடையாது. Lagoons or shallower marshes separate the barrier islands from the mainland. Yes, இதை தானே நம்ம போன ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம், lagoons. Such locations are hazardous for settlements because they are easily swept away by storms and hurricanes. ஏன்னா it is very closer to the, it is separated from the mainland. அதே சமயத்தில் it is closer to the continental, oceanic regions. ஸோ அதனால இது highly hazardous regions இருக்கும். இந்த far from the coast என்ற ஸ்டேட்மெண்ட் தான் wrong. அப்போ answer for this question என்னது? Option C 2 1 3 only. ஓகேவா? Then which of the following factors are needed for the growth of corals? நான் இப்போ தான் சொன்னேன், சலைன் வாட்டர் இருக்கணும், ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கக்கூடாது. கிளியர் ஷாலோ சால்ட் வாட்டர், கிளியர் ஷாலோ சால்ட் வாட்டர், ரைட்டா? இது எங்கே தான் மோஸ்ட்லி இந்த பாசிபிலிட்டி இருக்கும்? கான்டினென்டல் ஷெல்ஃபில் தான் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். plenty of sunlight for photosynthesis டெஃபினட்டாக தேவை. வார்ம் வாட்டர் இந்த ஐடியல் கண்டிஷன்ஸ் தான் டிராபிக்கல் வாட்டர்ஸில் கரெக்டாக இருக்கா? டிராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கு. ஸோ இது மூணுமே முக்கியம், அதோட சேர்த்து pH லெவலும் முக்கியம். இது எல்லாமே தான் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஃபார் தி growth ஆஃப் கோரல்ஸ். இதில் சலைனிட்டி மோர் ஃப்ரெஷ் வாட்டர் வந்தாலும் ஹை சலைனிட்டியும் லோ pHம் பொல்யூஷனும் இது எல்லாமே லீட்ஸ் டு கோரல் ப்ளீச்சிங். கரெக்டா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 3 and 4 only. Then largest coral reef, the largest coral reef in the world is found near the coast of which of the following countries? என்னது? ஆஸ்திரேலியா. Great Barrier Reef. Most of the world's coral reefs are in tropical waters. கண்டிப்பா correct. More than 1/3 of the world's coral reefs are located in the territories of Australia, Indonesia and Philippines. இதுதான் என்னன்னு சொன்னோம்? கோரல் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். கோரல் ரீஃப்ஸ் ஹோஸ்ட் ஃபார் அ கிரேட்டர் நம்பர் ஆஃப் அனிமல் ஃபைலா தேன் தோஸ் ஹோஸ்டட் பை தி டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இது கரெக்ட். ஏன்னா கோரல் ரீஃப்ஸ் நம்ம போன செஷன்லேயே பார்த்துருந்தோம். கோரல் ரீஃப்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி ஈகோடோன் ரீஜியன். It has more diversity than the rainforest itself. Okay va? So answer for this question என்னது? Option D 1 2 1 3. Which of the following have the coral reefs? Andaman and Nicobar Islandsல டெஃபினட்டா இருக்கு. Fringing reefs and barrier reefs ரெண்டுமே இருக்கு. கல்ஃப் ஆஃப் கட்சில் பேட்சி ரீப்ஸ் இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார்ஸில் ஃப்ரிஞ்சிங் ரீப்ஸ் இருக்கு. சுந்தர்பன்ஸில் மேங்க்ரோவ்ஸ் தான் இருக்கே தவிர கோரல் ரீப்ஸ் கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 2 1 3 only. 1 2 1 3 only. ஓகேவா? Then CDS 2022ல which one of the following states or union territories has the largest area under coral reefs in India? largest ஏரியானா என்னது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் லக்ஷதீப்லாம் வரும் கோரல் ரீஃப்ஸை வச்சு பார்த்தோம்னா. ஓகேவா? ரைட். இப்போ மேங்க்ரோவ்ஸும் பார்த்தாச்சு, கோரல் ரீஃப்ஸும் பார்த்தாச்சு. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து மரீன் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், கோஸ்டல் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இது ரெண்டுமே கீஸ்டோன் ஸ்பீசிஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இதை அடிப்படையாக வச்சு ப்ரொடக்டிவிட்டி
அதாவது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டத்தை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ அந்த ப்ரொடக்டிவிட்டியில் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குதுன்றதை பார்ப்போம். In the context of ecosystem productivity, marine upwelling zones are important as they increase the marine productivity by bringing the decomposer microorganisms to the surface, nutrients to the surface, bottom dwelling organisms to the surface. So இந்த கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஆக்டிவிட்டி இன்க்ரீசிங் தி மரைன் ப்ரொடக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் 2013 கேட்ட சிவில் சர்வீஸில் கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி? அப்படின்னா என்னது? ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து லோவஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு 4 ஈகோசிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஓஷன்ஸு, லேக்ஸு, கிராஸ்லேண்ட்ஸு அண்டு மேங்க்ரோவ்ஸு ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்போ நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது, ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது என்னதுன்னா அவைலபிலிட்டி ஆஃப் பயோமாஸ், கரெக்டா, which is generated by the process of primary production, that is photosynthesis. அவைலபிலிட்டி ஆஃப் பயோமாஸ் எவ்வளோக்கு ஒரு யூனிட் ஏரியாவில், ஓகேவா? ப்ரொடக்டிவிட்டின்ற போகும்போது யூனிட் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ பயோமாஸ் ஒரு ஈகோசிஸ்டமும் ப்ரொடக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது, ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டின்றது டிசைட் பண்ணப்படும். இந்த ப்ரொடக்டிவிட்டியே 2 வகைப்படும். கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா டோட்டல் பயோமாஸ் produced by the ecosystem. இதுல நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா அதாவது ஆஃப்டர் யூட்டிலைசிங் தி எனர்ஜி ஃபார் respiration by a primary producers remaining available biomass for other consumers, அதுதான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஈகோசிஸ்டமும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஈகோசிஸ்டத்தில், ரைட்டா, அந்த ஈகோசிஸ்டத்தில் எந்த அளவுக்கு அதனால் பயோமாஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அதை ஏரியா வைஸும் டைமை வச்சு கம்பேர் பண்ணுறதை வச்சு தான் ப்ரொடக்டிவிட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் தான் அதை கிரியேட் பண்ணோம். அதை ஓவராலாகவே அந்த ஈகோசிஸ்டத்தில் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கோ அதை கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அதில் சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பிரைமரி ப்ரொடியூசரே தன்னுடைய ரெஸ்பிரேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணிடும்ல. அப்போ அதர் டிராபிக் லெவல்ஸில் மேலே போக போக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி எனர்ஜி இப்போ நெட் அவைலபிளாக இருக்குதுன்றத நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அதனால் மேஜராக ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை தான் மெஷரபிள் வேல்யூவை எடுத்துப்பாங்க. அப்படி பார்க்க போகும்போது எகெயின் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி எதில் தான் இருக்கும்? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிராஸ்லேண்ட்ஸு, தென் துந்திரா, ஃபைனலாக தான் டெசர்ட்ஸ். இப்போ இதே மரீன் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்கல் பெட்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸ், எஸ்சூரிஸ், இந்த இடத்துல தான் நமக்கு மேங்க்ரோவ்ஸுமே இருக்கும். லேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் அண்ட் ஓப்பன் ஓஷன்ஸ். ஓப்பன் ஓஷன் தான் லீஸ்ட் இருக்கிறதுலையே, இங்கே டெசர்ட்ஸில் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ productivity of a region is majorly decided by the primary producers or phytoplanktons in the case of terrestrial ecosystems and aquatic ecosystems respectively. அந்த productivity
டிசைட் பண்ணக்கூடிய கிளைமட்டாலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் நியூட்ரியன்ட் ஃபேக்டர்ஸும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஈகோசிஸ்டத்தோடைய ப்ரொடக்டிவிட்டியை டிசைட் பண்ணுது. ரைட்டா? அப்போ இதை அடிப்படையாக வச்சு தானே கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி, marine upwelling zones. Marine upwelling zones are where the cold currents emerge to the surface regions. Correcta? Marine upwelling zones are important as they increase the marine productivity by bringing decomposer microorganisms to the surface. Decomposer microorganisms வந்துச்சுன்னா it will reduce the biomass. அப்போ இது வந்து increasing the productivity? No, it reduces the productivity. Nutrients to the surface. Yes, bottomல இருக்கக்கூடிய nutrients cold currents upwelling ஆக போகும்போது மேலே சர்ஃபேஸுக்கு வரும். ஸோ அதனால nutrients to the surface நடக்கும். Bottom dwelling organisms தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? benthic organisms அப்படின்னு சொல்லுவோம். இதை மேலே கொண்டு வந்தாலும் இந்த organisms have a conflict with the surface organisms. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இதனால ப்ரொடக்டிவிட்டி இன்னும் குறையத ஆரம்பிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது. நியூட்ரியன்ஸ் டு தி சர்ஃபேஸ் வரதன் மூலியமா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி வில் கெட் என்ஹான்ஸ்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? எகெயின் அண்ட் எகெயின் அந்த டீகம்போசிஷனும் பிரைமரி ப்ரொடக்ஷன்ஸும் பேஸ் பண்ணி எல்லா ஃபார்ம்லையுமே கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. which one of the following is the correct sequence of ecosystem in the order of decreasing productivity? அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் எதுக்கு இருக்கும்? மேங்க்ரோவ்ஸ்க்கு தான் ஹையஸ்ட். இந்த இடத்துல கிராஸ்லேண்ட்ஸ் செகண்ட், லேக்ஸ் தேர்டு, ஃபைனலாக தான் ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் எங்கே கடைசியில் இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஓஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லேண்டு பெருசு, ஓஷனுடைய ஏரியா பெருசு. ஆனால் அந்த ஓஷன்ஸில் பிரைமரி ப்ரொடக்ஷனை பண்ணக்கூடியது மோஸ்ட்லி வித்தின் தி ஷெல்ஃப் ரீஜன்ஸில், கான்டினென்டல் ஷெல்ஃப் ரீஜன்ஸில் தான் இருக்குமே தவிர மிட் ஆஃப் தி ஓஷன்ஸில் இந்த கண்டிஷன்ஸ் இருக்காது. அதனால தான் இருக்கிறதுலே லீஸ்ட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதுக்குன்னா ஓஷன்ஸ்க்கு தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி. ரைட்டா? ஸோ இதுதான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம படித்த கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணக்கூடிய வகையில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய வகையிலனா இந்த ஈகோசிஸ்டம்ஸோ அல்லது பயோம்ஸோ அல்லது டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் எல்லாமே என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு தி அதர் சேஞ்சஸ்னால இது அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற அதோட அடாப்டிங் பிஹேவியரையும் அதோட ஃபங்க்ஷனலிங் ரோலையும் வச்சு கேள்விகள் வந்திருக்கு. அதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் அ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ரிமூவ்டு, it does not regenerate quickly as compared to a tropical deciduous forest. This is because what? So deciduous forest விட tropical rain forest remove பண்ணிட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டெவலப் ஆகாது. அதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கலாம்? இந்த சாயில் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம ஈக்வட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்லையுமே பார்த்துட்டோம், இங்கேயுமே நம்ம பார்க்குறோம். The soil of a rainforest is deficit in nutrients. Propagules of the tree in a rainforest have poor viability. The rainforest species are slow growing. Exotic species invade the fertile soil of rainforest. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Then CAPF 2022 again, which of the following statements about tropical rainforests are correct? The soils of tropical rainforests are quite infertile. அதே கான்டெக்ஸ்ட் திரும்ப கேட்டிருக்காங்க. The vegetation is evergreen, enabling photosynthesis to take place year round. They have been described as deserts covered by trees. அதனோட infertility அடிப்படையை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. They are the most productive land-based ecosystem. இப்போ தான் marine productivityயும் terrestrial productivityலையும் பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த 4ல் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் இந்த கொஸ்டினை நம்ம வந்து கிராஸ்லேண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்லையும் பார்த்தோம், இங்கேயும் பார்ப்போம். ஓகேவா? ஒரே கொஸ்டினை 2 இடத்துலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். The vegetation of savanna consists of grassland with scattered small trees, but the extensive areas have no trees.
The forest development in such areas is generally kept in check by one or more or a combination of some conditions. Which of the following are such conditions? Burrowing animals and termites are, fire are, grazing herbivores are, seasonal rainfalls and soil properties are. இதில் எதெல்லாம் கிராஸ்லேண்ட்ஸை ட்ரீஸை டெவலப் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. தென் 2022 கேட்ட ஒரு 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 மெட்டஃபர் மாதிரி இது இப்படி இருந்துச்சுன்னா அது அப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இஃப் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆர் தி லங்ஸ் ஆஃப் தி எர்த்தா, அதை வந்து நம்ம லங்ஸாக கன்சிடர் பண்ணோம்னா தென் ஷியோர்லி வெட்லேண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் இஸ் கிட்னி. வெட்லேண்ட்ஸ்ன்றது கிட்னிஸாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட். வெட்லேண்ட்ஸை கிட்னி கூட கம்பேர் பண்ணணும்னா இதில் சொல்லியிருக்கிறதுல எது அது கூட மேட்ச் ஆகும்? Water cycle in wetlands involves surface runoff, subsoil percolation and evaporation. Algae form the nutrient base upon which fish, crustaceans, mollusks, birds, reptiles and mammals thrive. Wetlands play a vital role in maintaining sedimentation balance and soil stabilization. Aquatic plants absorb heavy metals and excessive nutrients. இது நாளில் எது இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ஆன்சர்ன்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? Which one among the following animal groups can regulate? இப்போ அந்தந்த வெஜிடேஷனோ அல்லது அந்தந்த ஈகோசிஸ்டத்தில் நடந்திருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸை பார்த்துருந்தோம். அந்த ஈகோசிஸ்டம் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸும் பிளான்ஸும் என்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸை அதுக்குள்ளார ஏற்படுத்திக்கும் அப்படின்றத பற்றின கேள்விகளை பார்ப்போம். Which one among the following animal groups can regulate their body temperature regardless of their environment? சரௌண்டிங்கில் உள்ள என்விரான்மெண்ட்டில் உள்ள டெம்பரேச்சரை தாண்டியும் தன்னுடைய இன்டர்னல் கெப்பாசிட்டி மூலியமாகவே டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸா, மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸா, ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸா, பேர்ட்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸான்றதை கேட்டிருக்காங்க. அதே கான்டெக்ஸ்டில் which one of the following adaptive characteristics of the organisms is correct? நம்ம போன செஷன்ஸ்லேயே adaptive radiation என்ற கான்செப்டை ecological niche நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ மேமல்ஸ் இஸ் கோல்டர் கிளைமேட்ஸ் ஹவ் ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் லிம்ஸ். இன் போலார் சீஸ் seals tend to have thinner layers of fat below their skin. Plants in deserts tend to have broader and elaborate leaves. In higher altitudes, the production of RBC in human body decreases. இதில் எதெல்லாம் அந்தந்த ரீஜனில் உள்ள என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அனிமல் ஆஸ் வெல் அஸ் பிளான்ட் ஸ்பீசிஸோடைய அடாப்டிவ் மாடிஃபிகேஷன்ஸு கரெக்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த அடாப்டிவ் மாடிஃபிகேஷன் மாதிரியே ஒரு பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் தான் ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. பேட்ஸு, பியர்ஸு, ராடன்ஸு இதில் எதெல்லாம் ஹைபர்னேஷன் அப்படின்ற ஆக்டிவிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றத டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அனிமல்ஸ்னுடைய மாடிஃபிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே பிளான்ஸும் தன்னுடைய மாடிஃபிகேஷன்ஸை அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குமா, அதை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் அக்கர் இன் டெசர்ட் ஏரியாஸ் டு இன்ஹிபிட் தி வாட்டர் லாஸ்? ஹார்ட் அண்ட் வேக்ஸி லீவ்ஸ், டைனி லீவ்ஸ் ஆர் நோ லீவ்ஸ், தான்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ். இதில் எதெல்லாம் டெசர்டிஃபைடு கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அங்கே வாழக்கூடிய பிளான்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அதனோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அங்கே வாழக்கூடிய பிளான்ஸ் தான் ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. Xerophytic plants adapt to the hot arid conditions by developing thick cuticle on their leaf surfaces, opening stomata only during the day, having photosynthetic roots, growing leaves only during the winter. இதில் எது கரெக்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே அதனுடைய கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அந்த அடாப்டிவ் நேச்சர்ஸை யூபிஎஸ்சி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்? பிளான்ட் இன்செக்டை சாப்பிடக்கூடியது எந்த? பேஷன் ஃப்ளவரா, பிக்சர் பிளான்ட்டா, நைட் குயினா, ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினு 2010 சிவில் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் இன்செக்டிவோரஸ் இன் நேச்சர். வை? Their growth in shady and dark places does not allow them to undertake sufficient photosynthesis, and thus they depend on insects for nutrition. They are adapted to grow in nitrogen deficit soils and thus depend on insects for sufficient nitrogenous nutrition. They cannot synthesize certain vitamins themselves and depend on the insects digested by them. They have remained in that particular stage of evolution as living fossils, a link between autotrophs and heterotrophs. இதனால எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ அப்போ இதில் ரொம்ப ரொம்ப நம்ம கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஹைபர்னேஷன், ஏஸ்டிவேஷன் அண்டு இது ரெண்டுமே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ரீஜியனுக்கு தகுந்த மாதிரியும் அனிமல்ஸு தனக்குள்ளார ஏற்படுத்திக்கக்கூடிய பிஹேவியரல் சேஞ்சஸ் தான். அதை என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போ ஹைபர்னேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஹைபர்னேஷன்ன்றது வின்டர் டார்மன்சி டு சர்வைவ் கோல்டு அண்ட் ஃபுட் ஸ்கேர்சிட்டி. ஏன்னா கோல்டு ஆர்டிக் மாதிரியான ரீஜன்ஸ், போலாருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரியான ரீஜன்ஸுக்கு போயிட்டோம்னா அங்கே வின்டர் இஸ் ஹெவியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் அந்த வின்டரை தாங்கிறதுக்கும் ஃபுட்டு கிடைக்காததை தாங்கிறதுக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒரு வின்டர் ஸ்லீப் லாங் டேர்மான இன்ஆக்டிவிட்டிக்குள்ளார் இன்வால்வ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே தானே எக்ஸ்ட்ரீமான டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ்லையும் ஹாட் கண்டிஷன்ஸ்லையும் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரீமான டெசர்டிஃபைட் ஹாட் கண்டிஷன்ஸில் அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரியான சம்மர் ஸ்லீப்பை தான் ஏஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. சம்மர் டார்மன்சி டு சர்வைவ் தி ஹீட் அண்ட் ட்ரைனஸ். ஓகேவா? இது ரெண்டுமே ஸ்பீசிஸ் சம்மந்தப்பட்டது, அது பிளான்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட் ஸ்ட்ரக்சுரல் ஆஸ் வெல் அஸ் பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் டு சர்வைவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், அது கோல்டாகவும் இருக்கலாம் ஹாட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹைபர்னேஷன் நடக்கணும்னா எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் அண்ட் ரெடியூசஸ் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்க போகும்போது த ஸ்பீசிஸ் வில் அண்டர்கோ ஹைபர்னேஷன். இங்கே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ட்ராட் அண்ட் வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்க போகும்போது தே அண்டர்கோ ஏஸ்டிவேஷன். ஓகேவா? கோல்டு, ஹீட்டு, ட்ராட்டு, சலைனிட்டி, வாட்டர் லாகிங், சீசனல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துலேயுமே லீஃப் வில் டேக் இட்ஸ் ஓன் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஹைபர்னேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்றது மோஸ்ட்லி எந்த அனிமல்ஸ்க்கு பொருந்தும்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் தேர் எண்டோதெர்மிக் ரெகுலேட் temperature by its own, whereas ectothermic animals are highly affected external நம்ம சொல்றோமா எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய அனிமல்ஸ் கோல்டு பிளட்டட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ், எக்ஸ்டர்னாலிட்டி. ஓகேவா? இந்த கான்செப்ட்ஸ் வந்து இது பிளான்ஸுக்கு தான் பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன பர்பஸஸ்க்காகனா இந்த ஹைபர்னேஷன் ஆக்டிவிட்டி ஏன் போகணும்னா எனர்ஜி கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஏஸ்டிவேஷன்ன்றது சம்மர் எனர்ஜி கன்சர்வேஷன் அலாங் வித் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ்ன்றதுக்காக. ஓகேவா? இதே பிளான்ஸ் வந்து ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸுக்காக. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்ஆக்டிவ் அண்டு தே will enter into a long sleepy nights. ஓகேவா? இதுவும் inactive, often burrowed, நிலத்துக்கு அடியில் போய்க்கும். ஏன்னா நிலத்துக்குள்ளார போக போக டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஓகேவா? நோ மூமெண்ட், சர்வைவல் த்ரூ ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக பியர்ஸு, பெராட்ஸு, கிரவுண்ட் ஸ்குரில்ஸ் இது எல்லாமே அண்டர்கோஸ் ஹைபர்னேஷன்ஸ். வெரஸ் ரெப்டைல்ஸ் எஸ்பெஷலி ஃப்ராக்ஸு, ஸ்னெயில்ஸு, லங் ஃபிஷ் இது எல்லாமே ஏஸ்டிவேஷன் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்துருந்தோம். கேக்டஸ் desertified vegetations la spines, deciduous trees during the shedding their leaves during the dry seasons, leaf fall. Mangroves modifications with respect to new metaphors, high salinity நம்ம சொன்னோமா, high salinity tolerate பண்ணிக்கிறதுக்கு mangroves is a modified vegetation தான். அப்போ இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையாக வச்சு ஹவு தி பிளான்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல் ஸ்பீசிஸ் ஆர் அடாப்டிங் தெம்செல்வ்ஸ் டு தி சேஞ்சிங் கண்டிஷன்ஸ்ன்றதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன் அண்ட் அதர் மாடிஃபிகேஷன்ஸ் பை பிளான்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாமா? ரைட், இதை பார்ப்போம். இஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ரிமூவ்டு இட் டஸ் நாட் ரீஜெனரேட் குயிக்லி as compared to தி ட்ராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஏன்னா the soil of the rainforest is deficit in nutrients. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். Why it is deficit in nutrients? Leaching due to high rainfall. அதோட சேர்த்து high decomposition by fungi and bacteria. High rate of decomposition. அப்போ எந்த விதமான ஆர்கானிக் மேட்டர் வந்து சாயிலுக்கு வந்தாலுமே it cannot be absorbed by the primary producers rather than it is highly decomposed by fungi and bacteria. So அதனால தான் soil of rainforest is deficit in nutrients. So once அதில் பெரிய லெவலில்
அழிவு நடந்துருச்சுன்னா திரும்ப உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ப்ராப்பக்யூல்ஸ் ஆஃப் தி ட்ரீஸ் இன் தி ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் போர் வயாபிலிட்டியோ ஸ்லோ க்ரோயிங் இதெல்லாமே கிடையாது. எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னா நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ், அந்த ரீஜியன்ல ஓனா. இப்போ நம்ம ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் பார்த்தோமா, ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரியும் அங்கேயே அடாப்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்பீசிஸை தாண்டி வேற ஈகோசிஸ்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்பீசிஸ் தான் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர், பெஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ. இதை வச்சு தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. which of the following statements about tropical rainforests are correct? The soils of the tropical rainforests are quite infertile. Definitely correct தான். The vegetation is evergreen, enabling photosynthesis to take place year round. இதனால தான் டால் ரிச் கனோப்பி இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் இருக்கும். They have been described as deserts covered by trees. ஏன்னா deserts indicates that aridity, aridityன்றதை விட infertility of the soils. They are most productive land-based ecosystem. Land-based ecosystem பொறுத்த வரைக்கும் tropical rainforest தானே net primary productivity maximum பார்த்தோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி tropical rainforest. Then the vegetation of savanna consists of grasslands with the scattered small trees, but the extensive areas have no trees. The forest development in such areas is generally kept in check by a combination. இந்த கண்டிஷன் தான் என்னது? செகண்டரி சக்சஷன். ஓகேவா? செகண்டரி ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். ஓகேவா? அப்போ எது எதெல்லாம் மேஜரா வரும்? ஃபயர் வரும், சீசனல் கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ் வரலாம், சீசனல் ரெயின்ஃபால்ஸ் வரலாம். சாயில் ப்ராப்பர்ட்டிஸும் பரோயிங் அனிமல்ஸ் அண்ட் டெர்மைட்ஸும், ஈவன் தோ டெர்மைட்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம். டெர்மைட்ஸ்ன்றது இட் இஸ் அ டெட்ரிவோர். ஓகேவா? பரோயிங் அனிமல்ஸ். இந்த மூணு தான் பிரைமரி ரீசன்ஸ் ஃபார் தி நான் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரீஸ் rather than grasses. ஏன்னா continuously it is facing fire and dryness conditions. அதனால தான் seasonal rainfall. இப்போ புரியுதுங்களா? ரைட். If rainforests are considered to be the lungs of the earth, அப்போ lungs of the earth, whereas wetland functions as kidneys. Kidneys உடைய ஃபங்க்ஷனே ஃபில்ட்ரேஷன் தானே. ஃபில்ட்ரேஷன். லங்ஸோட பர்பஸ் ரெஸ்பிரேஷனுக்காகனா, கிட்னிஸோட ஃபங்க்ஷன் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன்ன்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ வாட்டர் சைக்கிள் இன் வெட்லாண்ட்ஸ் இன்வால்வ்ஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் சப்சாயில் பெர்குலேஷன் அண்ட் எவாப்ரேஷன். கரெக்ட் தான். ஆல்கே ஃபார்ம் தி நியூட்ரியன் பேஸ் அப்பான் விச் ஃபிஷ், கிரஸ்டேஷியன்ஸ், மொல்லஸ்க், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ்ன்றதும் கரெக்ட் தான். பிளே வைட்டல் ரோல் இன் மெயின்டைனிங் செடிமெண்டேஷன் பேலன்ஸும் கரெக்ட் தான். 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். பட் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வெட்லேண்ட். பட் வெட்லேண்டை கிட்னிஸா கன்சிடர் பண்ணணும்னா எதுதான் பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா இதுதான். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்சர்ப் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் so that it acts as a filtering agent of the entire ecosystem. இந்த aquatic plants absorb heavy metals and excess nutrition by எதன் மூலியமா நடத்தும்? ஃபங்கை மூலியமா நடத்தும். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருந்தோம். These fungi are attached either to the root nodules of the plants or present in the ecosystems. So, அப்போ wetlands kidneys function ஆகுதுன்னா most appropriate answer option D தான். So, which one among the following animal groups can regulate their body temperature regardless of their environment? அதாவது endothermic, அதாவது warm blooded அனிமல்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. எது? மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அதே ரெப்டைல்ஸ் ஆம்பிபியன்ஸும் நமக்கு வந்து எக்டோதெர்மிக். இதுதான் எண்டோதெர்மிக், இது எக்டோதெர்மிக் அல்லது கோல்டு பிளட்டட். Which one of the following
characteristics of the organisms is correct. Mammals in colder climates have shorter ears and limbs. Yeah, shorter ears and limbs because ears and limbs normally liberate the heat. நம்மளுடைய காதுகள் மூலமா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வெளியில வரும். கோல்டர் ரீஜன்ஸ் இருக்க போகும்போது ஹீட்டை தனக்குள்ளாரே தக்க வச்சுக்கணும்ல, ரைட்டா? அப்ப தக்க வச்சுக்க போகும்போது சின்ன லெவல்ல கால்களும் சின்ன லெவல்ல இயர்ஸ் இருந்துச்சுன்னா மோர் ஹீட் வில் நாட் கெட் லிபரேட்டட். ஓகேவா? ஸோ அதனால தான் ஷார்ட்டர் இயர்ஸ் அண்ட் லிம்ஸ்ன்றது கோல்டர் கண்டிஷன்ஸ்ல மேமல்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன் போலார் சீஸ் seals tend to have thinner கிடையாது, thicker layers of fat below their skin because it acts as an insulating material act ஆகும். high level of coldness ல இருந்து அதுக்கு பாதுகாத்துக்கும். Plants in deserts tend to have broader and elaborate leaves. இருந்துச்சுன்னா சீக்கிரம் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடந்துரும். டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா தனக்குள்ளார ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய ஹீட்டை லாஸ் பண்ணி, தனக்குள்ளார ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய வாட்டரை லாஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ லோ லெவல் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கணும். In higher altitudes, the production of RBC in human body decreases கிடையாது, increases. ஏன்னா higher altitude போக போக low oxygen இருக்கும். low oxygen இருக்க போகும்போது நம்மளுடைய production of RBCs increase ஆனா மட்டும் தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அப்ப இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரைட்டு. The phenomena of hibernation, winter sleep, is observed by which among the following? Rodents pannum, bears are best examples, bats also undergoes hibernations. So all of these organisms that is undergo hibernation, observed winter sleeps due to cold conditions withstand பண்றதுக்கு. ஓகேவா? Then which of the following leaf modifications occurs in desert areas to inhibit water loss? To inhibit water loss, அதாவது to reduce transpiration. Hard and waxy leaves, tiny leaves or no leaves, thorns instead of leaves. leaves எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோக்கு பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஸ்டொமேட்டா இருக்கும். ஸ்டொமேட்டாவுடைய ஓப்பனிங் will result in transpiration. அப்போ ஹார்டு waxy leaves-ஆ இருக்கணும், டைனி லீவ்ஸா இருக்கும், இல்லைன்னா லீவ்ஸே இருக்கக்கூடாது, லீவ்ஸுக்கு பதிலாக தான்ஸ் இருக்கணும். இது எல்லாமே மாடிஃபிகேஷன்ஸ் டு வித்ஸ்டாண்ட் டு ப்ரிசர்வ் லோ வாட்டர் வித்தின் இட் செல்ஃப். அதுக்காக நடத்தக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. அதுதானே xerophytic plants. Xerophytic plants adapt to the hot arid areas, developing thick cuticle on their leaf surfaces. இதுவும் கிடையாது, photosynthetic rootsம் கிடையாது, growing leaves only during the winterம் கிடையாது. Again, அந்த xerophytic plants are adapting themselves to withstand the heat and low water availability of those arid and semi-arid regions. Which one of the following is an insectivorous plant? Pitcher plant. ஓகேவா? insectivorous plants to have nitrogen from insects. அதை சாப்பிட்றதுக்காக நைட்ரஜன் டெபிசிட் ரீஜன்ஸ்ல நமக்கு பிக்சர் பிளான்ட் டைரக்டாகவே சாப்பிட்டோம். ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் insectivorous. why? Their growth in shady and dark places does not allow them to undertake sufficient activities. கிடையாது. They are adapted to grow in nitrogen deficit soils and thus depends on insects for sufficient nitrogenous nutrition. Nitrogenous nutrition the most appropriate answers. Nitrogen deficit இருக்கக்கூடிய சாயில்ஸ்ல எங்கெல்லாம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கலையோ அங்க இருந்து பிளான்ட்டால நைட்ரேட்ஸை எடுத்துக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கு நைட்ரேட்ஸ் முக்கியமா தேவை. நைட்ரேட்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? ப்ரோட்டீன்ஸ், நைட்ரேட்ஸ், நைட்ரஜன் பேசஸாக தான் இருக்கும்.
நைட்ரஜன் பேசஸாக தான் இருக்கும். இந்த நைட்ரஜன் பேசஸ் இல்லாத இடத்துல இன்செக்ட்ஸ் ஆல்ரெடி அது ஒரு லிவிங் பீயிங், அப்போ அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அது எடுத்துக்கும் சாப்பிட்றதன் மூலியமாக. ஓகேவா, இது ரெண்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வச்சு இந்த மாடிஃபிகேஷன்ஸை வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையை வச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகும்போது எந்த மாதிரியான ஸ்பீசிஸ்லாம், அதாவது பிளான்ட் ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக நியூஸில் வருதோ அந்த ஸ்பீசிஸோடைய சிக்னிஃபிகன்ஸை அடிப்படையை வச்சு நம்ம கேள்விகள் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்றது இப்போ டேரெக்டாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? Why is a plant called Prosopis julifera often mentioned in the news? Its extract is widely used in cosmetics. It tends to reduce the widely biodiversity in areas in which it grows. இது என்னது? நம்முடைய சீம கருவேல மரம் தான். ஓகேவா? Because it is an invasive species. Invasive species. ஓகேவா? இன்வேசிவ் ஸ்பீசிஸாக இருக்கிறதுனால இது அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய மதர் ஸ்பீசிஸோடைய எக்ஸிஸ்டன்ஸை பெரிய லெவலில் காலி பண்ணிடும். ஸோ அப்போ ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரான்றது இட் இஸ் அ நேட்டிவ் ஸ்பீசிஸ் அண்ட் இட் இஸ் இன் நியூட்ஸ் பிகாஸ் இட் ரெடியூசஸ் தி வைட்லி பயோடைவர்சிட்டி இன் தி ஏரியா இன் விச் இட் க்ரோஸ். ஓகேவா? அதே கேள்வி திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க, அதே ஆப்ஷன்ஸில் வந்திருக்கு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எண்டமிக்? இங்கே இன்வேசிவ்னு வரப்போகும்போது இது கண்டிப்பாக இதனோட ஆரிஜின் வேறையாக தானே இருந்திருக்கணும். இதனோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கரீபியன் ரீஜியன்ஸில் இருக்கிறது. கரீபியன் ரீஜியன்ஸ், நான் நேட்டிவ் டு இந்தியா. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எண்டமிக்னா என்னது? இங்கே மட்டும்தான் இருக்கணும். எண்டமிக்னா ப்ரெசண்ட் ஒன்லி ஹியர். ப்ரோசோபிஸ் ஜூலிஃபரா எண்டமிக் கிடையாது. ஓகேவா? நெப்பந்தஸ் காசியானா பேர்ல இருக்கு பாருங்க, காசியானா இதுவும் பிக்சர் பிளான்ட் தான். பிக்சர் பிளான்ட். காசின்ற நேமை வச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. லாண்டனா, கேமரா, பார்த்தேனியம், ஹிஸ்டோரோபிசஸ்லாம் எதுவுமே நம்மளோட எண்டமிக் ஸ்பீசிஸ் கிடையாது. சம்டைம்ஸ் இந்த நிமோனிக்கை வச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். Recently, there was a growing awareness in our country about the importance of Himalayan nettle. அதனுடைய Giardia diversifolia. Because it is found to be sustainable source of what? Textile fibers. இது sustainable source இருந்தது. அப்போ ஏதாவது ஒரு plant species when it has an economic or environmental benefits or major environmental problems கிரியேட் பண்ணக்கூடிய காம்பனன்ஸா இருந்துச்சுன்னா இந்த லாஜிக்ல இருந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஹிமாலயன் நெட்டில் சஸ்டைனபிள் சோர்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் ஃபைபரா இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லையும் பாருங்க, பயோடீசல், ஆன்டி மலேரியல் ட்ரக் இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கேயும் பாருங்க, வைட்லி யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பீச்சஸ் நியூஸ்ல வந்தாலும் யூ ஹாவ் டு டேக் அப் இட். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கேருந்து இப்போ இந்த ட்ரக்கு பயோடீசல் ரிலேட்டடாக கேட்டதை வச்சுட்டு இங்கே பாருங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் அ நேச்சுரல் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். இது 2021 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா லெமன் கிராஸ். ஸோ அப்போ ட்ரக்கு அதே மாதிரி ரெப்பலண்டா ஒரு என்விரான்மெண்டல் ஹெல்த் ரிலேட்டடான பெனிஃபிட்டாகவும் இருக்கணும், அல்லது எக்கனாமிக்கலி பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம், அல்லது என்விரான்மெண்டலி பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய இன்வேசிவ் ஸ்பீசிஸாக இருக்கணும். இந்த மாதிரியான கான்டெக்ட்ல வரக்கூடிய ஸ்பீசிஸை யூ ஹாவ் டு பிக் இட் அப். இப்போ இது பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு குச்சி சம்டைம்ஸ் மென்ஷன்ட் இன் தி நியூஸ், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் அ ஃபங்கஸ். எஸ், ஃபங்கையை சுற்றி கேட்டிருந்தாங்க. இட் க்ரோஸ் இன் சம் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ன்னு வந்துட்டாலே அது மோஸ்ட்லி ரைட்டாக தான் இருக்கும். It is commercially cultivated in the Himalayan foothills of the northeastern regions கிடையாது. It is provided in the Jammu and Kashmir, Himachal Pradesh, உத்தராகண்ட் மாதிரியான ரீஜன்ஸில் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ
அது ஒரு ஃபங்கஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்டு. அதே சமயத்தில் இட் ஹேஸ் அ கமர்ஷியல் வேல்யூவாக இருக்கிறதுனால இதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 2. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் பெனிஃபிட்டாக இருக்கணும், என்விரான்மெண்டல் யூனிக்னஸ்னோடையும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, மஷ்ரூம் இஸ் அ ஃபங்கஸ் தான். மஷ்ரூம் இஸ் அ ஃபங்கை தான். ஃபங்கை ரிலேட்டடாக எது வந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் வில் பி வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ. சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். Some mushroom have psychoactive properties. Some mushroom have insecticidal properties. Pesticide, insecticide, drug, இப்போ என்னது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், இந்த மாதிரியான கான்டெக்ட், காஸ்மெட்டிக்ஸ்ன்ற கான்செப்ட்ஸ். சம் மஷ்ரூம் ஹவ் பயோலூமினிசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா இதெல்லாம் வராது நம்மளால டெஃபினட்டாக சொல்லவே முடியாதுல்ல. ஸோ டெஃபினட்டாக எக்ஸாக்டான ஃபேக்டோட எவிடன்ஸோட இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் தப்புன்னு எடுக்கணும். மற்றபடி சம்முன்னு வரக்கூடிய இடத்துல, பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ கோ ஃபார் தட் ஆப்ஷன். அது ரைட்டாக தான் இருக்கும். ஓகேவா? தென் 2012 கேட்டேன், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கரேஜஸ் தி கல்டிவேஷன் ஆஃப் சி பக்தான். பேர்லேயே பாருங்க, ஆனால் சீன்றது ஒரு மிஸ்நாமர். சி பக்தான். Why it is important of these plants? It helps in controlling soil erosion and in preventing desertification. பக்தான், தானுன்ற பேரை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். தானுன்றதுனா என்னன்னு பார்த்தோம், தான்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ் டு ப்ரிவெண்ட் தி லாஸ் ஆஃப் வாட்டர்ஸ். கேக்டஸ்ல நம்ம பார்த்தோமா? ஸோ அப்போ இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் சாயில் எரோஷன் அண்ட் இன் ப்ரிவெண்டிங் டெசர்டிஃபிகேஷன். ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்ற மாதிரி இருக்குதுன்னா இது பாசிபிளா மோஸ்ட்லி ரைட்டாக தான் இருக்கலாம். பயோடீசல் 2-3 தடவை கேட்டிருந்தாங்களா? இட் இஸ் a ரிச் சோர்ஸ் ஆஃப் பயோடீசல்னா இது பயோடீசலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இட் ஹேஸ் அ நியூட்ரிஷனல் வேல்யூ அண்ட் இஸ் வெல் அடாப்டட் இன் டு லிவ் இன் கோல்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட்ஸ். அப்போ கோல்டு ஏரியாஸ் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் இஸ் ஈக்குவலன்ட் டு கோல்டு டெசர்ட்ஸ். அப்போ கோல்டு டெசர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இந்த தானுன்ற வார்த்தையை வச்சு இது ரெண்டுமே மேட்ச் ஆகலாமா? அப்போ 1ம் 3யும் கண்டிப்பாக ஆன்சரில் வரணும். அப்போ 1ம் 3 இல்லாத ஆன்சரை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே ரிச் சோர்ஸ் ஆஃப் பயோடீசல்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரேட் கமர்ஷியல் வேல்யூ டிம்பருன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிம்பராக இருந்தால், டிம்பருன்றது அட்லீஸ்ட் டெசிடியூஸ் வெஜிடேஷன். கரெக்டா? டிம்பர்ன்றது டெசிடியூஸ் வெஜிடேஷன். டிம்பர் டெசிடியூஸ் வெஜிடேஷனாக இருந்துச்சுன்னா டெசர்டிஃபிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வகையில் தானா எப்படி இருக்கும்? தானுன்ற ஒரு வார்த்தை டிம்பரோட ஒத்து போகாதில்ல. பயோடீசலாக இருந்தாலும் அது வந்து ரிச் பெர்ரிஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் தெரியலனா கூட கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இந்த நிமோனிக்கோட அலைன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸை எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வருதுன்னு செக் பண்ணணும். அப்போ 4ம் கண்டிப்பாக வராது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி தான். ஓகேவா? தென் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் வந்து ஒரு யூனிக் பிஹேவியரை கேள்வியாக கேட்டிருந்தாங்க. விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் லொகேஷன்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினா ஆஃப் அலர்ஜ்டு பேர்ட் சூசைட்ஸ்? ஓகேவா? இது எங்கே நடக்குதுன்னா ஜத்திங்கா அப்படின்ற ரீஜனில், அஸ்ஸாமில். ஸோ இது என்னன்னா லேட்டர் மான்சூன் டைம், லேட்டர் மான்சூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அஸ்ஸாம்ல இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல ஒரு டென்ஸ் ஃபாகி கண்டிஷன்ஸ் உருவாகுமா? டென்ஸ் ஃபாகி கண்டிஷன்ஸ் உருவாகும். இந்த கண்டிஷன்ஸ் என்ன பண்ணும்னா டிஸ்ஓரியன்ட் தி migratory birds so that it hits the buildings, disorient the migratory birds as well as artificial lights, buildings, valleys, இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல போய் ஹிட் பண்ணி they become dead. ஸோ ஒரு யூனிக்கான, இதுக்கு பின்னாடி நிறைய என்ன சொல்றது, ஒரு டிஸ்பிலீவ்ஸ் நிறைய இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக என்னன்னு இன்னும் நம்மளால கிளியராக சொல்ல முடியல. பட் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோம்னா அதிகமான ஃபாகி கண்டிஷன்ஸ்லையும் ஆர்டிஃபிஷியல் ரைட்டோடைய டிஸ்ஓரியன்டேஷனாலையும் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸை இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த ரீஜன்ஸில் வந்து மரத்துலேயோ அல்லது வந்துட்டு பில்டிங்ஸ்லையோ அல்லது வந்துட்டு மவுண்டைன் வேலிஸ்லையோ ஸ்லோப்ஸ்லையோ வந்து விஷன் ப்ராப்பராக இல்லாத
போய் ஹிட் பண்ணி இறந்துருதான். அதை வந்து ஒரு மிஸ்நாமரா அல்லர்ஜ்டு சூசைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான யூனிக் பிஹேவியர் நியூஸில் வந்தாலும் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். அது எங்கன்னா இந்த ஜத்திங்கா ரீஜன்ஸில் தான். ஓகேவா? ஸோ அப்போது இதோட வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த 2 செஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ், அதனோட அண்டர்ஸ்டாண்டிங், அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அனிமல் ஸ்பீசிஸ் அல்லது ஸ்பீசிஸை மட்டும் தனியாக ஒரு டீட்டெயில்டான செஷனோட பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வீடியோ அந்த செஷன் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.